கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் திருப்புவோம். சங்கீதம் 112 112ஆம் சங்கீதம் 6, 7, 8 ஆகிய வசனங்கள். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களில் சரிகட்டுதலை காண மட்டும் பயப்படாதிருப்பான். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், விசுவாசத்தை குறித்து போதித்து கொண்டு வருகிறோம். அதிலே ஒரு பகுதி இது. கர்த்தருடைய வார்த்தையிலே உறுதியாய் இருக்கிற இருதயம் என்பதை குறித்து இந்த விசுவாச போதனைகளில் போதித்து வருகிறேன். விசுவாசம் என்றால் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து அது வருகிறது. ஆகவே இருதயம், மனுஷனுடைய ஆவி உள்ளான மனிதன் கர்த்தருடைய வார்த்தையிலே உறுதியாய் இருக்க பண்ணப்பட வேண்டும். எப்படி இருதயத்தை உறுதியாக இருக்க பண்ணுவது? ஏன்னா இங்கே வாசித்த வசனங்கள், அவன் அசைக்கப்படாதிருப்பான், துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான், அவன் இருதயம் திடனாயிருக்கும், இருதயம் உறுதியாயிருக்கும் என்றெல்லாம் வாசிக்கிறோம் இல்லையா? அந்த 112 மொத்தமாக வாசித்து பார்க்க வேண்டும். ஆனால் இதெல்லாம், இந்த வார்த்தையெல்லாம் வாசிக்கிறோம் இல்லையா? பயப்படாதிருப்பான், அசைக்கப்படாதிருப்பான் என்றெல்லாம். இதெல்லாம் யாருக்கு பொருந்தும்? தேவனுடைய பிள்ளைகளுக்கு பொருந்தும். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் இப்படி தான் இருக்க வேண்டும் என்று வேதவசனம் போதிக்கிறது. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் அப்படி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இப்படி தான் இருக்க வேணும். அதனால் 112ஆம் சங்கீதத்தை பெருசாக இங்கே எழுதி ஐயா கம்ப்யூட்டரில் போட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து முன்னால் வச்சு, உங்களுடைய ஃபோட்டோ இது தான். நீங்கள் ஸ்டூடியோவில் போய் எடுத்த ஃபோட்டோவை பார்க்க வேண்டாம். அது உங்களுடைய வெளிப்புறமான மனுஷனை தான் காண்பிக்கிறது. இதுதான் உங்களுடைய உண்மையான ஃபோட்டோ. நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர், நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து, கடவுள் உங்களை எப்படி காண்பிக்கிறார் என்பதை குறித்த உண்மையான ஃபோட்டோ. இதை கொஞ்ச நேரம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தியானிக்க வேண்டும். இந்த வார்த்தைகளை, பயப்படாது இருக்கிறவர்கள், அசைக்கப்படாது இருக்கிறவர்கள், நித்திய கீர்த்தி பெற்றவர்கள், நீதிமான்கள் நீங்கள், துர்ச்செய்தியை கேட்டு பயப்படாது இருக்கிறவர்கள், சத்துருக்களின் சரிகட்டுதலை காணும் மட்டும் அசைக்கப்படாது இருக்கிறவர்கள், இன்னும் பலவிதமாய் உங்களை பற்றி சொல்லி இருக்கிறது. இதெல்லாம் வாசித்து விட்டு நான் தான் என்று நீங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டும். அதை எண்ணி பார்க்க வேண்டும். அப்போ நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஆகிடுவீர்கள். இப்படி இந்த தோற்றத்துக்கு மாறிவிடுவீர்கள், இந்த விதத்தில் ஆகிவிடுவீர்கள். அப்படி கர்த்தருடைய வார்த்தையிலே இருதயம் உறுதியாக இருக்கிறபடினால்தான் அசையாமல் இருக்கிறான், இவன் பயப்படாமல் இருக்கிறான், திடனாக இருக்கிறான். ஏனென்றால் இருதயத்தில் கலக்கம் இல்லை, பயம் இல்லை. இன்றைக்கு பயம்தான் அநேகருடைய தோல்விக்கு காரணமாக இருக்கிறது. பயம் விசுவாசத்துக்கு நேர் எதிரானது. ஆகவே விசுவாசம் இன்றைக்கு உண்டாயிருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பயத்தை நீக்க வேண்டும். இருதயத்தை கர்த்தருடைய வார்த்தையில் உறுதியாக இருக்க பண்ண வேணும். இருதயத்தை கர்த்தருடைய வார்த்தையில் உறுதியாக இருக்க பண்ணுவதென்றால் சில சத்தியங்களை எடுத்து இந்த இருதயத்திலே அதன் வெளிப்பாட்டை நாம் வைக்க வேண்டும். சில சத்தியங்களை குறித்த வெளிப்பாட்டை இந்த இருதயத்தில் நன்றாய் புரிந்து வைத்துக்கொண்டு, இது இப்படிதான் என்று நல்ல உள்ளத்தில் புரிகிற அளவுக்கு நமக்கு அது உள்ளே போய் சேர்ந்து விட்டால் நிச்சயம் இருதயம் உறுதியாக இருக்கிற இருதயமாய் மாறிவிடும். என்ன சத்தியங்கள்? ஒன்று, நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறேன் என்கிற சத்தியம். எல்லாம் சொல்லுவோம், நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறேன், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எத்தனையோ பிஸ்னஸ் பண்ணி எல்லாம் ஃபெயில் ஆகிடுச்சு பிரதர், அது பழசு. இப்போ என்ன? புது சிருஷ்டி. அதே யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது, பழைய கதையே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. நான் ரொம்ப பெரிய பாவிங்க, பாவிலையும் பெரிய பாவி, அது பழசு. இப்போ புது சிருஷ்டி, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் புது சிருஷ்டியாக இருக்கிற, பழையவெல்லாம் ஒழிந்து போயின. பழசை மறந்து புதுசை உள்ளே எடுத்து வைக்கிறவன், இந்த புதிய தோற்றத்தை ஏற்றுக்கொள்கிறவன் தான் வெற்றி வாழ்க்கையை வாழ முடியும். ரெண்டாவது, எனக்குள் இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர் என்கிற சத்தியம். உலகத்தில் பிசாசு இருக்கிறான், அசுத்தாவி இருக்குது. இங்கே 2 ஆவியை பார்த்தேன், அங்கே 2 ஆவியை பார்த்தேன். கண்ணை மூடினா திறந்தா பிசாசை பார்க்குற ஆட்கள் அதிகமாக இருக்கிறார்கள் கிறிஸ்தவ மத்தியில். நான் சொல்கிறேன், மந்திரவாதிகள் மேலே இருக்காங்க இவங்க. அப்படி இருக்கக்கூடாது. கண்ணை 3 நாளும் திறந்தாலும் நாம் கர்த்தரை காண்கிறவர்களாக இருக்க வேண்டும், தேவதூதர்களை காண்கிறவர்களாக இருக்க வேண்டும், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை காண்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். யாராவது வந்து சொன்னால் கூட சொல்லுங்கள், அது பரவாயில்லைங்க, அது கடந்துட்டு போகுது. எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். எத்தனை பேய் பிசாசு இருந்தால் என்ன, எல்லாம் இருக்க தான் செய்யுது ஊர் முழுக்க. இருந்தாலும் கூட எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். இவைகளுக்கு எல்லாத்துக்கும் மேலே எனக்கு ஜெயத்தை தருகிறவர்னு சொல்ல வேண்டும். அது உள்ளத்தில் என்னைக்கு ஆழமாக பதியுதோ, அதெல்லாம் விட்டுட்டு என்னைக்கு எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர்ங்கிறத பெருசாக நீங்கள் நினைக்கிறீங்களோ, அன்னைக்கு தான் வெற்றி வாழ்க்கை மெய்யாகவே உண்டாக முடியும். இப்போ 3வது காரியத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம், அதுதான் நீதி. நாம் நீதிமான் என்கிறது
இது ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். அதனால் கொஞ்சம் நேரம் செலவழிக்கலான் இருக்கேன் இதில். ஏனென்று சொன்னால் எனக்கெல்லாம் இதுதான் ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மிகவும் பிரயோஜனமான சத்தியம் இது. இது பல விதங்களில் பல கண்ணோட்டங்களில் நான் போதித்திருக்கிறேன். இப்போ இன்னும் சில காரியங்களை, சொல்லாத சில காரியங்களை நான் சொல்ல இருக்கிறேன். திருப்பவும் சென்ற வாரத்தில் நாம் விட்ட இடத்துல தொடருவோம். ரோமர்களது நிருபம் 1ஆம் அதிகாரம், ரோமர் 1:17. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்துக்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி. இந்த தேவ நீதி எப்படி உண்டாகிறது? விசுவாசத்தினாலே உண்டாகிறது. இந்த விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி இந்த சுவிசேஷத்தில் இருக்கிறது. சுவிசேஷத்தை நாம் பிரசங்கிக்கும் போது என்ன பிரசங்கிக்கிறோம்? நாம் என்னெல்லாம் செய்யணும், நான் எத்தனை நாள் தவம் கிடக்கணும், நான் என்னென்னலாம் பண்ணணும் கடவுளை கண்டடைகிறதுக்கு, அதெல்லாம் சுவிசேஷம். அது மத மார்க்கங்களில் நிறைய இருக்குது. அது நாம் என்ன பண்ண வேண்டும், பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருவாங்க, என்னென்னலாம் பண்ண வேணும்னு. இதெல்லாம் பண்ணிட்டு வா பார்க்கலாம்னு. அநேக நேரத்தில் கிறிஸ்தவர்கள் இதை புரிந்து கொள்ளாமல் கிறிஸ்தவத்தையும் அந்த மாதிரி தவறாக போதித்து விடுகிறார்கள். கிறிஸ்தவம் என்கிறது நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்தல்ல, கடவுள் எனக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை குறித்து போதிப்பது தான் கிறிஸ்தவம். இதனால தான் இது நற்செய்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுள் எனக்காக எல்லாம் செய்துட்டார், நான் இப்போ எங்கேயும் போக வேண்டியதில்லை, எதுவும் செய்ய வேண்டியதில்லை. எனக்காக எங்கேயோ இருந்தவர் இங்கே வரைக்கும் வந்து எல்லாவற்றையும் செய்து விட்டார். ஆகவே தான் நம்ம இங்கேருந்து 1000 மைல் அங்கே போயிட்டு வா, அவரை பார்த்துட்டு வா, இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வா, இதை செஞ்சுட்டு வா, அதை செஞ்சுட்டு வான்னு சொல்கிறது சுவிசேஷம் கிடையாது. ஏனென்றால் பரலோக தேவன் நம்மை தேடி பூலோகத்துக்கு வந்து இங்கே ஜீவனை விட்டு கல்வாரி சிலுவையிலே மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்து நம்முடைய ஆண்டவராகவும் இரட்சகராகவும் இன்றைக்கு இருக்கிறார். அவர் மூலமாக அவர் நாமத்தினாலே இன்றைக்கு ரட்சிப்பு உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. இதுதான் சுவிசேஷம். இதை நல்லா புரிந்து வைத்துக் கொள்ள வேணும். அவர் எனக்கு என்ன செய்திருக்கிறார், அதை நான் விசுவாசிக்கும் போது நான் மறுபடியும் பிறக்கிறேன், எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை உண்டாகிறது. நான் இந்த உலகத்தில் பாவியாக பிறந்தேன். நான் பாவியாக பிறக்கிறதுக்கு ஒன்றும் பெரிய பாவம்லாம் செஞ்சதுனால நான் பாவி ஆகலை. நான் பாவம் செய்கிறதுக்கு முன்னாடியே சங்கீதக்காரன் சொல்கிறான், தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தாள். கற்பம் தரிக்கப்பட்ட போதே பாவம் உள்ளே வந்துருச்சு, அந்த சுவாபம் உள்ளே வந்துருச்சு. எங்கேருந்து வந்தது? அது ஆதாமனிடத்திலிருந்து, நம்முடைய முப்பாட்டன் செய்தான பாவம், அந்த பாவத்திலிருந்து அப்படியே தலைமுறை தலைமுறையாக தொத்தி கொண்டு உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் பாவம் அவனை பிடித்து கொள்கிறது. அந்த சுவாபம் அவனுக்குள்ளே இருக்கிறது. அப்போ நான் பாவியாய் பிறந்தேன் இந்த உலகத்தில். நான் பாவம் செய்ததுனால பாவி ஆகலை, பாவியாக பிறந்ததுனால தான் பாவம் செஞ்சேன். கொஞ்சம் புத்தி வந்தோடனே பாவம் தானா செயல்கள் வந்துடுது. ஏன்னா மாமரத்தை நட்டு தண்ணீர் பாய்ச்சி கொஞ்ச நாள் பொறுத்து அது நல்லா வளர்ந்த உடனே காய்க்க ஆரம்பிச்சிருது. ஏன்னா அது மாமரம். அப்படி தான் மனுஷர்களும் அவர் பிறக்கிறார்கள், ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்காங்க சின்ன குழந்தையில். வளர வளர போக போக என்ன ஆகிறது, போக போக என்ன ஆகிறது, அந்த பாவ சுவாபங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கிறது, நமக்குள்ளாக இருந்து அது வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அப்போ பாவியாய் நான் பிறந்திருக்கிறேன், நான் ஒன்றும் செய்யலை, பாவியாக பிறந்துட்டேன், அவ்வளோதான். எனக்கு தெரியாமலே நான் பாவி ஆயிட்டேன். ஹலோ, இதை நல்லா புரிஞ்சுங்க. எனக்கு தெரியாமலே நான் பாவி ஆகிட்டேன், அந்த பாவ சுவாபம் எனக்குள்ளே புகுந்து விட்டது. நான் ஒன்றும் செய்யாமலே பாவி ஆகிட்டேன். வேத வசனம் சொல்லுது, நான் மறுபடியும் பிறக்கும்போது எனக்கு தெரியாமலே, என்னால் விவரிக்க முடியாத ஒரு விதத்திலே, என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு விதத்திலே, நான் என்னுடைய செயல்னால் அல்ல, தேவனுடைய செயல்னால் நான் நீதிமானாக்கப்பட்டேன். எப்படி பாவியானேனோ அது மாதிரி தான் நீதிமானாக்கப்பட்டேன். தாயின் வயிற்றில் பிறக்கும்போது பாவியானேன், தேவ ஆவியானவரால் மறுபடியும் பிறக்கும்போது இந்த அழிவில்லாத வித்தாகிய வார்த்தையை கொண்டு தேவ ஆவியானவரனை மறுபடியும் ஜெனிப்பித்த போது நான் நீதிமானாக்கப்பட்டேன். இதுதான் சத்தியம், இதுதான் வேத வசனத்தின் உண்மை என்று நான் உங்களுக்கு காண்பித்து வருகிறேன். அப்போ விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். எல்லாம் சொல்லுவோம், விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். இந்த விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்றால் என்ன? விசுவாசத்தால் பிழைப்பான்னா விசுவாசம் ரொம்ப அப்டிராக்டாக இருக்குது, ஏதோ விவரிக்க முடியாத விதத்தில் இருக்குன்னு நினைக்கிறாங்க சிலர். கிடையாது. வேதவசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினால் இந்த உலகங்கள் உண்டாக்கப்பட்டது. எப்படி உண்டாக்கப்பட்டது? விசுவாசத்தினால், தேவனுடைய வார்த்தையை கொண்டு இந்த உலகங்கள் உண்டாக்கப்பட்டது. அப்போ தேவனுடைய வார்த்தை விசுவாசத்தை உள்ளடக்கியதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை விசுவாசத்தை சுமந்து வருகிறது, அதில் விசுவாசம் இருக்கிறது தேவனுடைய வார்த்தையில். அதனால தான் சொல்லியிருக்குது, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய
வார்த்தையினால் வரும். அப்போ பாருங்க, விசுவாசம் எனக்கு எப்படி வருது? தேவனுடைய வார்த்தையினாலே வருகிறது. இந்த வார்த்தையை நான் படிக்கிறேன், தியானிக்கிறேன், இது எனக்குள்ளே போகிறது, இதை விளங்கி கொள்ளுகிறேன், இதை விசுவாசிக்கிறேன், இதை ஏற்றுக்கொள்கிறேன், இது எனக்குள்ளாக நான் வைக்கிறேன். எப்படி உள்ள வைக்கிறேன்? இதை விசுவாசித்து, இதை அறிக்கை செய்து, இது சொல்வது உண்மை என்று நான் ஏற்றுக்கொண்டு இதை எனக்குள்ள இருதயத்தில் வைக்கிறேன். விசுவாசத்தை உள்ள வைக்க முடியுமா, முடியாதா? எப்படி விசுவாசத்தை உள்ள வைக்கிறது? வார்த்தை உள்ள வைக்கும்போது விசுவாசத்தை உள்ள வைக்க ஆரம்பிச்சிடறோம். வார்த்தை எடுத்து அதை அறிக்கை செய்யும் போது விசுவாசத்தை உள்ள வைக்க ஆரம்பிச்சிடறோம். அப்புறம் என்ன ஆகுறது? விசுவாசம் உள்ள போன பிறகு விசுவாசத்தை எப்படி வெளிப்படுத்துகிறோம்? வார்த்தையை பேசுகிறது மூலமாக. எவனாலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போன்று சொல்லி சந்தேகப்படாமல் விசுவாசத்தால் அவன் சொன்னபடியே. அப்போ அவன் சொல்றவன் என்ன பண்ணுகிறான்? விசுவாசிக்கிறான். எப்படி விசுவாசிக்கிறான்? சொல்லுவதன் மூலமாக, பேசுவதன் மூலமாக தனக்குள்ளே அவன் வைத்தான் பாருங்க விசுவாசம். அந்த விசுவாசத்தை இப்பொழுது தனக்கு முன்பாக இருக்கிற இந்த மலைக்கு நேராக பயன்படுத்துகிறான். இந்த மலையை அகற்றுவதற்காக இந்த உள்ள வைத்த விசுவாசத்தை வார்த்தையை கொண்டு உள்ள வைத்தான் இல்லையா விசுவாசத்தை, அதை வார்த்தையை கொண்டு என்ன பண்ணுகிறான்? இப்பொழுது வெளியாக்குகிறான். இப்படி தான் கடவுள் உலகத்தை சிருஷ்டித்தார். எப்படி சிருஷ்டித்தார்? வார்த்தையை கொண்டு சிருஷ்டித்தார். அதனால தான் விசுவாசத்தினாலே சிருஷ்டித்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்னா எப்படி பிழைப்பான்? தினந்தோறும் வார்த்தை எடுத்து அதை விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்து உள்ளத்திலே வைப்பான். உள்ளத்தில் வைத்த விசுவாசத்தை தன்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னுடைய சூழ்நிலையில் மாற்றும்படியாக, அதில் வெற்றியை காணும்படியாக, மலைகளை பெயர் தெரியும்படியாக அந்த உள்ளத்தில் வைத்த விசுவாசத்தை அவன் வாயினாலே வெளிப்படுத்துவான். இதுதான் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைக்கிறான் என்கிறது. எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். உள்ளத்தில் வார்த்தையை வைக்கிறான், அப்புறம் என்ன பண்ணுறான்? உள்ள விசுவாசம் உண்டாயிடுது. அப்போ விசுவாசம் தேவைப்படும் போது, பிரச்சனைகள் உண்டாகும் போது, சுகம் தேவைன்ற போது, அல்லது ஏதாவது விடுதலை தேவைன்ற போது, விசுவாசம் பயன்படுத்த வேணும்னு வரும்போது உள்ள ரெடியாக இருக்குது விசுவாசம். அந்த விசுவாசம் என்ன பண்ணுகிறான்? வாயை திறந்து அதை அவிழ்த்து விடுகிறான், கட்ட அவிழ்த்து விடுகிறான். இருக்கீங்களா? அதான் விசுவாசத்தினாலே பிழைக்கிறது. எல்லாம் விளங்குச்சா எல்லாருக்கும்? எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். அப்போனா என்ன அர்த்தம்? உள்ள விசுவாசத்தை வச்சு வாயினால் அதை ரிலீஸ் பண்ணுகிறான். எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் எடுத்து அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறான். எல்லாம் எத்தனை பேர் உள்ள விசுவாசத்தை வைத்து கொண்டிருக்கிறீர்கள்? தினந்தோறும் எடுத்து உள்ளே வச்சுட்டு இருக்கிறீங்களா? என்னைக்காவது ஒரு நாள் தேவைப்படுற நேரத்தில் அவசரமாக போய் அள்ளிட்டு இருக்கக்கூடாது. இதை வச்சுக்கிட்டே இருக்கணும். நல்லா இருக்கிற நேரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கணும், வளர்த்துக்கிட்டே இருக்கணும், நிரப்பிக்கிட்டே இருக்கணும். இருதயத்தை நிறைவினால் அப்பொழுது வாய் பேசும். நல்ல மனுஷன் தன் நல்ல பொக்கிஷாலையாகி இருதயத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். யார் அந்த நல்ல மனுஷன்? இந்த ஆவிக்குரிய மனுஷன், விசுவாசத்தினால் பிழைக்கிற இந்த நீதிமான். அவன் நல்லவைகளை இருதயத்திலிருந்து எடுத்து வர்றான். எங்க இருந்து? இருதயத்தில் என்ன இருக்குது? விசுவாசம் இருக்கிறது. அந்த விசுவாசத்திலிருந்து தேவன் உலகங்களை உண்டாக்கினார் பாருங்க. அதுபோல இவன் தன்னுடைய உலகத்தை இந்த விசுவாசத்தினாலே உண்டாக்கி கொண்டிருக்கிறான். அதனால தான் வேதம் சொல்லுது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இதை சொன்னேன் நான். அதாவது போன வாரம் இதில் சில காரியங்களை சுட்டி காண்பித்தேன். அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையிலிருந்து பிழைப்பான். அப்போ நான் சாப்பாட்டினால பிழைக்கல, லெட்டரலாக தான் அர்த்தம். ஏசு சாப்பிடல 40 நாளா, ஆனால் பிழைச்சாரா இல்லையா? எப்படி பிழைச்சாரு? என்ன சொல்றாரு? பிழைப்பு என்கிறது, நான் உயிரோடு இருக்கிறது என்கிறது வெறும் சாப்பாட்டிலேருந்து வரலங்க. சாப்பாட்டுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெறும் சாப்பாட்டிலேருந்து வரல. எதிலிருந்து வருது? வார்த்தையிலிருந்து வருகிறது. நான் சாப்பாட்டினால் பிழைக்கிறவன் அல்ல. எதனால் பிழைக்கிறவன்? விசுவாசத்தினால் பிழைக்கிறவன். விசுவாசத்தினால் பிழைக்கிறவன் சொன்னால் வார்த்தையினால் பிழைக்கிறவன் சொல்லலாம். ஏன்னா வார்த்தையில தான் விசுவாசம் வருது. வார்த்தையை கொண்டு தான் விசுவாசத்தை அவிழ்த்து விடுகிறோம். அப்போ நான் சாப்பிட்ற ஆகாரத்தில் நான் செய்கிற ஜெபம், அந்த ஜெபத்தின் மூலமாக அந்த ஆகாரம் பரிசுத்தப்படுகிறது. அந்த ஜெபத்தின் மூலமாக தேவன் அந்த ஆகாரத்தை போஷாக்கினால் நிரப்புகிறார். அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதியை விலக்குகிறார். ஆயுசு நாட்களை பூரணமாக்குகிறார். ஆகவே நான் பிழைக்கிறேன் ஒழிய ஏதோ சாப்பிட்டதுனால பிழைச்சில்லை. சாப்பிட்ட எல்லாரும் பிழைச்சில்லை. ஒன்றும் விசுவாசத்தினால தான் நாம் பிழைக்கிறோம். அப்போ சாப்பிட உட்கார்ந்த உடனே என்ன ஞாபகம் வரணும்? நான் விசுவாசத்தினால் பிழைக்கிறவன், இல்லைங்களா? அதே போல தான் மருந்தும். மருந்தினால் பிழைப்பான்னு சொல்லலை. வியாதியஸ்தனுக்கு மருத்துவன் தேவைன்னு இயேசு சொன்னார், கரெக்டு. ஆனால் மருந்தினால் பிழைப்பான் எங்கேயும் சொல்லலை. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். மருந்தினால் நீதிமான் பிழைப்பான் சொல்ல, விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். அப்போ மருந்து எடுக்கலாம். ஆனால் மருந்து எடுக்கும்போதே தெரியணும் நமக்கு இந்த மருந்தில் என்ன சுகமாக்குவது,
மகனே, என் வார்த்தைகளை கவனி, உன் செவிகளை அதற்கு சாய், உன் கண்கள் அதை விட்டு பிரியாது இருப்பதாக உன் இருதயத்தின் நடுவில் அதை வைத்து காத்துக்கொள். அதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறது. அப்போ எங்கே ஆரோக்கியம் இருக்கிறது, எங்கே சுகம் இருக்கிறது? வார்த்தையில் இருக்குது. அப்போ நான் யார்? எதில் பிழைக்கிறோம்? மருந்தில் பிழைக்கிறோம் இல்லை. ஒருவேளை மருந்து எடுக்கலாம், ஆனால் மருந்தெல்லாம் எனக்கு பிழைப்பை உண்டாக்குகிறது. எது உண்டாக்குறது எனக்கு பிழைப்பை? வார்த்தை. அப்போ நான் சொல்கிறேன், மருந்து போடுறவங்க கூட மருந்து மேலே நம்பிக்கையை வச்சிடக்கூடாது. ஹலோ, டாக்டருக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆஸ்பத்திரிக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அதை விட எல்லாத்தை விட அதிகமாக கர்த்தருடைய வார்த்தைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டாக்டர் அவசரத்துக்கு ஒரு வலியை போக்குறதுக்கு சில காரியங்களை செய்கிறாரு. சில உதவிகள் அந்த மருந்துலேருந்து நமக்கு கிடைக்கிறது. சில விதத்தில் நம்முடைய சரீரத்துக்கு அது உதவுகிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தை தான் நம்மை பிழைக்க பண்ணுகிறது, இல்லையா? அப்போ மருந்து எடுக்கும் போதெல்லாம் எது ஞாபகம் வரணும்? நான் மருந்தினால் அல்ல, எதனால் பிழைக்கிறேன்? விசுவாசத்தினால் பிழைக்கிறேன். அதே போல தான் வேலையும். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான்றதுக்கு அர்த்தம் சொல்லிட்டு இருக்கிறேன். வேலை என்ன? எப்படி பிழைக்கிறோம்? நான் வேலை செஞ்சு உழைச்சி ஏதோ கஷ்டப்பட்டு பாடுபட்டு மாடா உழைச்சி ஓடா தேய்கிறதுனால பிழைக்கிறது இல்லை. வேலை செய்கிறேன், ஆனால் எப்படி பிழைக்கிறேன்? விசுவாசத்தால் பிழைக்கிறேன். அப்போ நான் வேலை செய்யும்போது வேதவசனம் சொல்லுது, வாசிப்போம். 4ஆம் அதிகாரம், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 28. திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். அதாவது வேலை செய்ய கடவன் சொல்லியிருக்குது வேதத்தில். வேலை இல்லாத ஆட்கள் கவனிக்க வேணும். வேலை செய்ய கடவன் வேதம் சொல்லுது. திருட சொல்லலை, கொள்ளையடிக்க சொல்லலை, எங்கேயாவது யார்கிட்டையாவது வாங்கிட்டு வந்துடலாமான்னு சொல்லலை. வேலை செய்ய சொல்லுகிறது. வேலை நல்லது. கர்த்தர் மனுஷனை உண்டாக்கணும்னு வேலையை கொடுத்தார். ஆனால் எதுக்கு கொடுத்தார்? சிலர் நினைக்கிறாங்க வேலை செஞ்சு பொழைச்சிக்கணும்னு கொடுத்தாரு. கிடையாது. மனுஷன் ஒரு வேலையும் செய்ய வேண்டியது இல்லைங்க. ஆயிரக்கணக்கான மரம் செடி கொடிகள்லாம் இருந்தது, எல்லாம் இருந்தது. அவன் உட்காந்து சாப்பிட்லாம். ஆனால் எதுக்கு வேலையை கொடுத்தார்? அவன் பிழைப்புக்காக கொடுக்கவில்லை, அதை விட மேலான நோக்கத்துக்காக கொடுத்தார். புதிய ஏற்பாட்டு காலங்களிலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், எதற்காக கொடுத்தார்னா, குறைச்சல் உள்ளவனுக்கு இவன் கொடுக்கும்படியாக தனக்கு உண்டாயிருக்கும்படி வேலை செய்ய கடவன். ஹலோ, நல்லா கவனிங்க. சில காரியங்கள் நான் சொல்ல போகிறேன். வேலை செஞ்சு உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் உங்கள் 2 பிள்ளைகளுக்கும் இருக்கிற அளவுக்கு சம்பாரித்து தான் வேலையை பார்த்து கொள்ள கடவன் சொல்லலைங்க. அது வேலை இல்லை. ஹலோ, எல்லாம் ஒரு ஆமீனாவது சொல்லுங்களேன். அதுக்கெல்லாம் குவைட்டாயிடுறீங்க. அவன் வரைக்கும் பார்த்துக்கிட்டா சரி அப்படின்னு வேதம் சொல்லலை. உங்கள் அப்பா சொல்லியிருக்கலாம், உங்கள் தாத்தா சொல்லியிருக்கலாம். வேதம் அப்படி சொல்லலை. வேதம் என்ன சொல்லுகிறது? வேலை செய்கிறவன் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கும்படி தனக்கு உண்டாயிருக்கும்படி வேலை செய்ய கடவன். எப்படி வேலை செய்யணும்னா, நிறைய இருக்கும்படியா. எவ்வளோ நிறையா? நான் சாப்பிட்டு, என் பிள்ளைகள் சாப்பிட்டு, என் குடும்பத்தார் சாப்பிட்டு, அதன் பிறகு யாருக்காவது குறைச்சல் இருந்தால் அவர்களுக்கும் நான் கொடுக்கும்படி இருக்கிற வண்ணம் நான் வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்குது. அப்போ பாருங்க, குறைச்சல் உள்ளவனு கொடுக்கும்படின்னு சொன்னதுனால நான் சொல்லுகிறேன், வேலையிலிருந்து வருகிற அந்த சம்பாத்தியத்தை ஒரு விதையை போல தான் வேதம் போதிக்கிறது. அது ஒரு விதை தான். அதை சாப்பிட்ற ஆகாரம் கிடையாது. அது விதை. இதை வச்சு தான் உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் நிர்ணயிக்க வேண்டும். அப்போ வேலை செஞ்சு சம்பாதிக்கிறது எதுக்கு? சம்பாதிக்கிறத கொடுக்கறதுக்கு. இப்போ ரொம்ப சைலண்ட் ஆகிட்டீங்க. என்ன வம்பா போச்சு இது? வேலை செஞ்சு சம்பாதிச்சுட்டு வந்தால் அவ்வளோத்தையும் கொடுத்துட்டா நான் என்ன ஆகுறதுங்க? என்ன ஆகுறது? நான் சொல்கிறேன், கொடுப்பதற்கு வேலை செய்ய கடவன் சொல்லியிருக்குது. சாப்பிட்றதுக்கு வேலை செய்ய கடவன் சொல்லியிருக்கா? கிடையாது. கொடுப்பதற்கு வேலை செய்ய கடவன். கொடுப்பதற்கு உங்களுக்கு உண்டாயிருக்கும்படியாக வேலை செய்ய கடவர்கள். அப்போ எங்கே கொடுக்குறீங்க? முதல்ல என்ன பண்ணுறீங்க? உங்கள் குடும்பத்துக்கு கொடுக்குறீங்க. இல்லை, முதல்ல என்ன பண்ணுறீங்க? ஆண்டவருக்கு கொடுக்குறீங்க, இல்லையா? முதல்ல ஆண்டவருக்கு கொடுக்குறீங்க. பிறகு என்ன பண்ணுறீங்க? உங்கள் குடும்பத்துக்கு கொடுக்குறீங்க, மற்றவர்களுக்கு கொடுக்குறீங்க, ஏழைகளுக்கு கொடுக்குறீங்க, பல விதத்தில் கொடுக்குறீங்க, இல்லையா? எல்லாமே கொடுக்கறது தான். உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்குறீங்க, மனைவிக்கு கொடுக்குறீங்க, எல்லாம் கொடுக்கறது தான். சம்பாரிச்சிட்டு வந்ததெல்லாம் என்ன பண்ணுறீங்க? இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ உண்மைன்னு? சம்பாரிச்சு வந்ததெல்லாம் போட்டு மூட்டை கட்டுறதுக்காக சம்பாதிக்க சொல்லலை, கொடுக்கறதுக்காக சம்பாதிக்க சொல்லியிருக்குது. நீங்கள் சொல்லலாம், அப்போ கொடுத்தா நம்ம பாடு என்னையா? அந்த பாடை போக்குறதுக்காக தான் கொடுக்க சொல்லியிருக்கிறார். ஏன்னா உங்களுடைய எதிர்காலம் எங்கே இருக்கிறது? உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் எதிர்காலத்திற்காக கொடுக்குறீர்கள். நீங்கள் நாளைக்கு சந்தோஷமாக இருக்கும்படியாக உங்கள் பிள்ளைக்கு இன்னைக்கு கொடுக்குறீங்க.
உங்கள் மனைவிக்கு நீங்கள் கொடுக்கும்போது அங்கே தான் உங்கள் எதிர்காலம் இருக்கிறது. ஆண்டவருக்கு நீங்கள் கொடுக்கும்போது அங்கே உங்கள் எதிர்காலம் இருக்கிறது. ஏழைகளுக்கு நீங்கள் கொடுக்கும்போது ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான், அவருக்கு திரும்பி தருவார் என்று சொல்லி இருக்குது. அப்போ அங்கே உங்கள் எதிர்காலம் இருக்கிறது இந்த கொடுக்கறதுல. அதனால தான் பாருங்கள் 112ஆம் சங்கீதத்தில் எப்படி சொல்லியிருக்குது. இந்த நீதிமானை குறித்து சொல்லும்போது அங்கே நம்ம வாசித்த வசனங்களில் 8 வரைக்கும் வாசித்தேன் இல்லையா, அது கீழே வாசித்து பார்த்தீங்கன்னா 9ல் வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான். வாரி இறைத்தான் ஒன்று நீங்கள் நினச்சக்கூடாது இவன் ஒரு ஊதாரி ஃபெல்லோ சம்பாரிச்சிட்டு வந்தவொடனே அப்படியே தூக்கி இறைச்சி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டான். அப்படியெல்லாம் அதெல்லாம் வேதம் போதிக்கிறது இல்லை பாருங்கள். இந்த மாதிரி முட்டாள்தனத்தெல்லாம் வேதம் வாரி இறைச்சான்னா அது வந்து அக்ரிகல்ச்சரல் சொசைட்டி, அது விவசாய சமுதாயம். வாரி இறைச்சான்னு சொன்னால் ஒரு விவசாயி எப்படி போய் தன்னுடைய நிலத்தை ஆயத்தம் பண்ணி அங்கே விதைக்கிறான், எப்படி விதைக்கிறான், எடுத்து இப்படி வாரி இறைச்சி தான் விதைப்பான் அந்த காலத்தில். அதை தான் சொல்லியிருக்குது வாரி இறைக்கிறான்னு சொல்லி. அப்போ நீங்கள் கொண்டு வந்து ஆண்டவருக்கு என்று கொடுக்கிறீர்கள், வீட்டுக்கு என்று கொடுக்கிறீர்கள், ஏழைகளுக்கு என்று கொடுக்கிறீர்கள், இல்லாதவர்களுக்கு என்று கொடுக்கிறீர்கள், வந்து கேட்கிறவர்களுக்கு கொடுக்கிறீர்கள். இப்படி வாரி இறைத்து நீங்கள் சம்பாதித்ததை இப்படி வாரி இறைக்கும் போது என்ன ஆகிறது, உங்களுக்கு அறுவடை இந்த விதையிலிருந்து உண்டாகிறது. அதிலிருந்து தான் நீங்க சாப்பிடணும். ஹலோ, இதுதான் பாயிண்ட். இப்போ சாப்பிட்றது எதுலேருந்து சாப்பிடணும், சம்பாதிச்சதுலேருந்து இல்லை. சம்பாதிச்சதை விதையா யூஸ் பண்ணி அதிலிருந்து உண்டாகிற அறுவடை. சம்பாதிச்சதை வைத்து விசுவாசத்தை பயிற்சி பண்ண வேண்டும். ஏன்னா விசுவாசத்தால் தான் நீதிமான் பிழைப்பான். இல்லைங்க நான் சம்பாதிச்சதை வச்சு நான் வரைக்கும் சாப்பிட்டுட்டு போகிறேன் அப்படின்னா சாப்பிட்டு போங்க தாராளமாக. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வாழ்க்கை, அது இழுபறியில் இருக்கும். 25ஆம் தேதியெல்லாம் தர தட்டிடும். அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரன்ட்டு போய் கேட்டுட்டு இருக்க வேண்டிதான், கொஞ்சம் மோறு கொடுங்கன்னு. அந்த மாதிரி வாழ்க்கை இல்லாதது நல்ல வாழ்க்கையாக இருக்கிறதுக்கு என்ன பண்ண வேண்டும், இந்த சிஸ்டமுக்கு வந்துடணும். அந்த சிஸ்டம் விட்டுறணும். சம்பாதிச்சோம் சாப்பிட்டோம் போதும் அந்த சிஸ்டத்தை விட்டுட்டு சம்பாதிப்பதெல்லாம் நான் கொடுப்பதற்காக வாரி இறைப்பதற்காக தான் சம்பாதிக்கிறேன்னு சொல்லி அப்படி சம்பாதிச்சு அந்த வாரி இறைத்ததன் மூலமாக வருமானம் வருது பாருங்க, அது மூலமாக திரும்பி வருது பாருங்க, அதன் மூலமாக உங்களுக்கு அறுவடை உண்டாது பாருங்க. அதுதான் உங்களுக்கு வாழ்வு, அது பெருவாழ்வு. அது வந்து இங்கேருந்து வரும், அங்கேருந்து வரும், இங்கேருந்து வரும், எல்லா இடத்துல இருந்தும் வரும். ஏன்னா தாராளமாக விதைச்சிருக்கீங்க. இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அப்படி கொஞ்சம் இப்படி கொஞ்சம் எல்லாம் விதைச்சதுனால எல்லா இடத்துலேருந்து திரும்ப உங்களுக்கு உண்டாகிறது. கர்த்தர் பிழைக்கிறதுக்கு வழி எப்படி உண்டாக்கியிருக்காரு பாருங்க. ஏதோ நீங்கள் மாடா உழைச்சி ஓடா தேஞ்சு சாப்பிட்டு போகணும் உண்டாக்கல. அவர் சொல்கிறாரு, நீ சம்பாதிச்சதை வச்சு அதை விதையாக எடுத்து அதை விதையாய் நீ பார்த்து அதை விசுவாசத்தோடு கொடுக்கும்போது பல விதங்களை நீ கொடுக்குற. உன் பிள்ளைக்கு கொடுப்பது கூட கொடுப்பது தான், உன் வீட்டுக்கு கொடுப்பது கூட கொடுப்பது தான், ஆண்டவருக்கு கொடுப்பது தான். எல்லாத்தையும் இப்படி நீ வாழும்போது இது உனக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி திரும்ப வருகிறது. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். எத்தனை பேர் இப்படி பிழைக்க விரும்புறீங்க? இப்படி தான் பிழைக்கணும். இது நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். நிறைய வீடுகளில் பாருங்க, சில சொல்கிறாங்க என் புருஷன்ட்டு ₹1 பேராதுங்கன்னுவாங்க. அப்படி பேர் வாங்கியிருக்காரு அவர். ₹1 வாங்கிட முடியாதுங்க, நீங்கள் கஷ்டம். அவர்கிட்ட காசு வாங்குறதுக்கே பயமாக இருக்கும், கேட்குறதுக்கே பயமாக இருக்கும். அவர் சம்பாரிச்சு என் சம்பாரிச்சு நீ கேட்டியா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கனாக்கும், நான் போய் வேர்வை செஞ்சு சம்பாதிச்ச காசை நீ காசு கேட்குறியா நீ. அவருக்கு தெரியல, இந்த அம்மா கொடுத்தா தான் திரும்பி அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி ஆண்டவர் கொடுப்பாருன்னு. ஹலோ, இருக்கீங்களா? அதுதான் இங்கே போதிச்சிட்டு இருக்கிறோம். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். இழுவரியில் பிழைப்பான் இல்லை, விசுவாசத்தால் பிழைப்பான். அப்போ விசுவாசம் எங்கே இருக்கு? நான் சம்பாதிச்சதை விதையா வச்சு அது மேலே விசுவாசத்தை வச்சு அதை நான் விதைக்கிறது மூலமாக எனக்கு பிழைப்பு உண்டாகிறது. நான் விசுவாசத்தினால தான் பிழைக்கணும், வெறும் உழைச்சி பிழைக்கிறது இல்லை, விசுவாசத்தினால. அது மட்டும் இல்லாமல் நான் உழைக்கும் போது கூட என்னுடைய கையின் பிரயாசத்திலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். அப்போ என் கையின் பிரயாசத்தில் பிழைக்கல, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால பிழைக்கிறேன். இருக்கீங்களா? வெறும் உழைப்பல்ல, அதில் ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். இருக்கீங்களா? இப்போ இது இன்னொரு காரியத்துக்கு அப்ளை பண்ண போகிறேன் இன்றைக்கி முக்கியமாக. அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அது என்னென்னா, பாவத்தின் மீது வெற்றியை பெற்று வாழ்வதற்கு எப்படி இந்த நீதிமான் என்கிற இந்த சத்தியம் எப்படி ஒரு மனுஷனுக்கு உதவுகிறது என்பதை காண்பிக்க போகிறேன். ஏன்னா விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான்.
பாவத்தின் மீது வெற்றி எப்படி நமக்கு உண்டாகிறது? அதுவும் விசுவாசத்தினால தான் உண்டாகிறது. அதுவும் வார்த்தையை கொண்டு தான் உண்டாகிறது. குறிப்பாக எந்த வார்த்தையை கொண்டு? நான் நீதிமானாய் இருக்கிறேன் என்பதை விசுவாசித்து உள்ள வைத்து அது வளர்த்து 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 நான் நீதிமான் என்று விசுவாசிக்கிற வேளையிலே அப்போதான் பாவத்தின் மீது ஜெயம், பரிசுத்தமான வாழ்க்கை என்கிற அந்த அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எதிலிருந்து உண்டாகிறது? இந்த நீதிமான் என்கிற சத்தியத்தை உள்ளத்தில் வைத்து வளர்த்து 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 எப்படி வேலை செய்யும்போது கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை தர்றாரு, இந்த வசனங்கள்லாம் எடுத்து உள்ளே வச்சு நான் விசுவாசத்தை பில்டப் பண்ணுறேனோ, எப்படி எனக்கு சுகம் தேவைன்றபோது எப்படி வார்த்தையை மருந்தா எனக்குள்ளே வைத்து நான் கிரியை செய்கிறேனோ, அது போலவே எனக்கு பாவத்தின் மீது ஜெயம் வேணும் என்கிற போதும் என்ன பண்ண வேண்டும்? நான் நீதிமான் என்கிற இந்த சத்தியம் ரொம்ப முக்கியம் பாருங்கள். இதை எடுத்து என்ன பண்ணணும்? நான் உள்ளத்திலே வைக்க வேண்டும். வைத்து நாளுக்கு நாள் அது வளர்ந்து உள்ளத்திலே அது ஆட்கொள்ளும் போது நான் நீதிமான் என்று நான் விசுவாசித்து அறிக்கை செய்து உள்ளத்தில் வைக்கும்போது பாவம்ன்ற ஒரு சோதனை வரும்போது அல்லது பாவம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை எழும்போது இந்த காரியங்கள் எனக்கு ஜெயம் தருகிறது. அது கூட விசுவாசத்தால் தான் நீதிமான் பிழைப்பான் என்பதை உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். ஏன்னு சொன்னால் இந்த நீதிமானாக இருப்பதை குறித்து பேசும்போது ஜனங்க என்ன சொல்கிறாங்க? என்னையா நீங்கள் சொல்கிறீங்க நீதிமானாக இருக்கிறோன்றீங்க? நாம் செய்த எது ஒன்றுனாலும் நாம் நீதிமானாகவில்லை, கடவுள் செய்த அந்த மாபெரும் மீட்பின் கிரியினாலே நாம் நீதிமான் ஆகணும்னு சொல்கிறீங்க. அப்போ நான் ஒன்றுமே செஞ்சது இல்லையா? நான் செய்யாத போதே நீதிமான் ஆக்கிட்டார், நான் நீதிமான் ஆகிறதுக்கு ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லைன்றீங்க. அது மட்டும் இல்லை, நான் பாவம் செய்தால் கூட உடனடியாக போய் நான் அதை அறிக்கை செய்யும்போது என்னுடைய பாவங்களை எல்லாம் அகற்றி என் அநியாயங்கள்லாம் நீக்கி சுத்திகரித்து என்னை கழுவுகிறார் என்று சொல்கிறீங்க. அப்படியானால் நான் இஷ்டத்துக்கு என்ன வேணால் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கிட்டு அப்பப்போ போய் கழுவிட்டு வந்துடலாமா? சும்மா காலை கழுவுற மாதிரி கையை கழுவுற மாதிரி கழுவிட்டு வந்துடலாமா? பாவத்தை தாராளமாக நான் செய்து கொள்ளலாமா என்று அநேகர் கேட்கிறார்கள். பாருங்கள், இந்த மாதிரி சத்தியங்களை போதிக்கும் போது இப்படி ஒரு இம்பேலன்ஸ் உண்டாயிடுது. சில நேரத்தில் ஒரு காரியத்தை அழுத்தி சொல்கிறோம், அதனால சிலர் தப்பாக நினச்சிக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க? என்ன நாம் நீதிமானாக இருக்கிறோன்றாரு, ஆகவே நான் எப்படி வேணால் வாழ்ந்துக்கலாம், நான் பாவம் செஞ்சால் கூட அறிக்கை செய்தால் அவர் மன்னிக்கவும் சுத்திகரித்து கழுவவும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், நீதி உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்கிறாரு. அப்போ நான் என்ன வேணால் செஞ்சுக்கிட்டு நான் சரியாயிக்கலாம், எப்படி வேணால் இருந்துக்கலாம், எப்படி வேணால் வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாக வாய்ப்பு இருக்கிறது. அதனால் ஒரு சில காரியங்கள் முதல்ல சொல்லிடுறேன் பாருங்கள். அதன் பிறகு எப்படி இந்த வெற்றி வாழ்க்கை குறித்து இன்னும் சில காரியங்களை சொல்கிறேன். முதலாவது என்னன்னு சொன்னால், அதாவது நீங்கள் நீதிமான்களாக இருக்கிறீர்கள், ஒரு பாவத்தை செய்த உடனே நீங்கள் பாவிகளாயிடுறதில்லை. என்ன ஆகிறது? பாவ கரை உங்கள் மீது பட்டு விடுகிறது. அதனால தான் உங்களை சுத்திகரிக்க கழுவி சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை திரும்பியும் நீதிமானாக்குறது இல்லை, நீங்கள் நீதிமான் தான். ஆனால் அந்த நீதிமான் மேலே பாவ கரை ஒன்று பட்டு விடுகிறது. அந்த கரையை மட்டும் நீக்கி போடுகிறார், அங்கே மட்டும் சுத்திகரிக்கிறார். நீங்கள் மறுபடியும் பாவி ஆகாதனால மறுபடியும் நீதிமான் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. பாவியாக இருந்தாலும் எப்போ நீதிமான் ஆகிறான்? இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்ததன் மூலமாக நீதிமான் ஆகிறான் ஒழிய வேறு வழியில் ஆக முடியாது. அப்போ நான் பாவம் செய்யும் போதெல்லாம் அவர் மறிக்க போகிறதில்ல, அவர் ஏற்கனவே மறிச்சிட்டார், நான் நீதிமான் ஆகிவிட்டேன். நான் பாவம் செய்யும் போது இப்பொழுது அந்த பாவ கரைப்படுகிறதுனால நான் போய் சுத்திகரிக்கப்படுகிறேன், நான் கழுவப்படுகிறேன். ஆனால் ஒன்று பாருங்கள், உண்மைதான், நான் பாவம் செய்தால் எத்தனை முறை பாவம் செய்தாலும் நான் திரும்ப திரும்ப ஆண்டவர்கிட்ட போனால் கர்த்தர் என்ன பாவங்களை மன்னிக்க நீதியும் உண்மை உள்ளவருமாய் இருக்கிறார். இதை சொல்கிற நிறைய பிரசங்க யார் பயப்படுவாங்க, நான் சொல்லிடுறேன் தைரியமாக. சொல்லிவிட்டு அப்புறம் வர்றேன் கதைக்கு. ஐயோ என்ன அப்படி சொல்லிட்டாரு, ஜனங்கள்லாம் அவுத்து விட்டா மாதிரி ஆகிடுமே அப்படின்னு யோசிக்காதீங்க. ஒன்றும் ஆகாது. இப்போ பாருங்கள் வேடிக்கை, எல்லாம் ஒன்றும் ஆகாது. அப்படிலாம் அவுத்தெல்லாம் விடற மாட்டோம் நாங்கள், ரொம்ப விவரமாக இருக்கிறோம் இங்கே. எத்தனை முறை பாவம் செய்துட்டு நீங்கள் திருப்பி ஆண்டவர்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்டாலும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? உங்களை நிச்சயமாய் மன்னித்து சுத்திகரித்து கழுவ நீதியும் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று 1 யோவான் 1:9 சொல்லுகிறது. அதனுடைய அர்த்தம் அதுதான். 5 முறை தான் மன்னிப்பார், 50 முறை தான் மன்னிப்பார்னு கிடையாது. எத்தனை முறைனாலும் அவர் மன்னிப்பார், எத்தனை முறை வேணாலும் சுத்திகரித்து கழுவுவார், எத்தனை முறை எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் அவர் நிச்சயமாக கழுவுவார் என்பதுதான் அந்த வசனத்தின் அர்த்தம். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், பாவம் என்கிறது ஒரு விதை மாதிரி. பாவம் ஒரு விதை, அது ஒரு சீடு. அந்த விதைக்கு ஒரு அறுவடை உண்டு. அப்போ ஒரு ஒழுக்கக்கேடான ஒரு வாழ்க்கையை வாழுகிறான்னு வைங்க. அவன் ஒழுங்காக வாழலை, ஒரு ஒழுக்கக்கேடான ஒரு வாழ்க்கையை வாழுகிறான், இம்மொராலிட்டி போன்ற காரியங்களில் அவன் ஈடுபடுகிறான் என்று வைப்போம்.
ஈடுபடும் போது என்ன ஆகிறது, அவனுக்கு ஒரு அறுவடை ஒன்று உண்டாகிறது. செக்ஷுவல் இம்மொராலிட்டி, அதாவது அப்படிப்பட்ட ஒழுக்கக்கேடான ஒரு வாழ்க்கையில் வாழும்போது அவனுக்கு ஒரு பெரிய ஒரு அறுவடை உண்டாகிறது. ஒரு விதையை விதைச்சிட்றான், அதுக்கு வேண்டிய அறுவடை அவனுக்கு உண்டாகிடுது. என்ன அறுவடை? அவனுடைய குடும்பத்திலே சமாதானம் போய்விடுகிறது, உறவுகள் முறிந்து போயிடுறது இல்லையா? அது ஒரு அறுவடை. ரெண்டாவது, அவனுக்கு தன்னை குறித்த தன்மதிப்பு குறைந்து போய்விடுகிறது. தன்னையே அவன் வெறுக்க ஆரம்பிக்கிறான். ஐயோ, என்ன அப்படி பண்ணிட்டோமே, சீப்பாக நடந்துக்கிட்டோமே, இவ்வளோ அசிங்கமாகி போச்சே அப்படின்னு சொல்லி தன்னை பற்றி அவன் தன்னை ஒரு நல்லா எண்ணிக்கொள்ளக்கூடாத ஒரு நிலையில் ஆயிடுறான். செல்ஃப் ஒர்த், தன்னை பற்றிய தன்மதிப்பு, சுயமரியாதை அவனுக்கு போய்விடுகிறது. மூன்றாவது, அவனுக்கு மனசாட்சியிலே அவன் குத்தப்படுகிறான். உள்ளத்திலே ஒரு கில்ட், ஒரு குற்ற உணர்வு அவனுக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது. அதை அவன் போக்குறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்குது. அது இல்லாமல் அதுக்கப்பால் இன்னும் பல காரியங்கள்லாம் உண்டாகலாம், எல்லாத்தையும் சொல்ல நேரம் இல்லை. பிறகு சரீரப்பிரகாரமான வியாதிகள் கூட அவனுக்கு இதன் மூலமாக உண்டாகிறது. இப்படி பாவம் என்கிறது ஒரு விதையை போல் இருக்கிறது. அந்த விதைக்கு ஒரு அறுவடை இருக்கிறது. அதனால தான் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, பாவத்தை கண்டா ஓடிடுங்கிறார். அது பக்கத்தில் பாமை கண்டா என்ன பண்ணுவோம்? இவர் பாம் வச்சுருக்காங்கன்னா எல்லாம் ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க, ஓடுன்னு அங்கே ஓடி போய் தெருமுனையில் அங்கே கூட நிற்க மாட்டோம். அன்றைக்கி எல்லாம் வேர்ல்டு சாம்பியன் ரன்னர்ஸ் ஆகிடுவோம். ஏன்னு சொன்னால் இந்த பாம் வெடிச்சதுன்னா உயிர் போயிடுமேங்கிற அந்த பயத்தில் எல்லாம் ஓட ஆரம்பிப்போம். கர்த்தர் சொல்கிறாரு, ஃப்ளீ இம்மொராலிட்டி, இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு ஓடிப்போன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னு சொன்னால் இது உன்னை பாதித்து விடும், உன்னுடைய குடும்பத்தை பாதித்து விடும், உன்னுடைய வாழ்க்கையை பாதித்து விடும், உன்னுடைய உள்ளத்தை பாதித்து விடும், உன்னுடைய மனதை பாதித்து விடும், உன்னுடைய சரீரத்தை பாதித்து விடும், உன்னுடைய உறவுகளை பாதித்து விடும். ஏதோ ஒரு நாளைக்கு பாதிக்கிறது இல்லை. கர்த்தர் நல்லவர், அவர் மன்னிச்சு மறந்துடுறாரு. நீ 10 தடவை பண்ணால் கூட அவர் மன்னிச்சு மறந்துடுறாரு. அவர் ரொம்ப இரக்கமுள்ளவர். ஆனால் இந்த அறுவடைங்கிறது அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அது என்ன பண்ணுறது, வந்துக்கிட்டே இருக்குது. அது ஆவியில், ஆத்மாவில், சரீரத்தில், குடும்பத்தில், பொருளாதாரத்தில், குடும்ப வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அதனால தான் பாருங்கள், அறிவுள்ளவர்கள் சரியாக வேதவசனத்தை புரிந்து வைத்துக் கொள்வார்கள். இது எப்படி சொல்லியிருக்குதுன்னு சும்மா சிலர் சொல்கிற மாதிரி அவுத்து விட்ட மாதிரி ஆயிடுச்சுங்க, ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருக்கலாம், இப்போ பரவாயில்ல சொல்லிட்டாரு, எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டாலும் கர்த்தர் மன்னிக்கிறாரு. ஆனால் பாவம் ஒரு விதை, அந்த விதை ஒரு பெரிய அறுவடையை கொண்டு வருகிறது. எப்படி கொண்டு போய் விதைக்கிறவன் பெரும் மூட்டை மூட்டையாக கொண்டு போய் விதைக்கிறான், அறுக்கும்போது லாரி லாரியாக கொண்டு வந்து அள்ளிக்கிட்டு போகிறான். ஹலோ, விதைக்கிறதுக்கும் அறுக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அறுவடையப்போ லாரி வருது, இவன் விதைக்கிறப்ப லாரியில் கொண்டு வந்து விதைக்கிறப்ப சும்மா ஒரு வண்டி வந்திருக்கும், அதை வச்சு அவ்வளோ பெரிய ஏக்கருக்கும் விதைச்சிட்டான். அறுவடைக்கப்போ லைனில் லாரி நிற்குது. என்னன்னு சொன்னால் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி அது வருகிறது. பாவமும் அப்படித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே உண்மையாக வேத வசனத்தின் சத்தியத்தை அறிந்து கொண்டவர், புரிந்து கொண்டவர்கள் துணிகரமாக பாவம் செய்ய துணிய மாட்டார்கள். நல்லா புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். துணிய மாட்டார்கள், அறிவு இருந்தாலும் துணிய மாட்டார்கள். கர்த்தர் என்ன சொல்றாரு, கர்த்தருடைய அன்பு எவ்வளவு எப்படிப்பட்டது என்பதை பார்த்தால் துணிய மாட்டார்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் மன்னிக்கிறேன்றார், ஆனால் உனக்கு பாதிப்பு ஏற்படுமாங்கிறாரு. நான் மன்னிச்சிடுறேன், ஆனால் உன்னையே நீ அழிச்சு கொள்ளுகிறாய், உன்னையே நீ சீரழித்து கொள்ளுகிறாய், அதனால் பண்ணாத என்று சொல்லுகிறார். இதெல்லாம் வேத வசனத்தின் உண்மைகள். அப்போ பாவத்திலிருந்து வெற்றியை நாம் அடைவது எப்படி, இந்த வாழ்க்கையிலே வெற்றியை நாம் அடைவது எப்படி என்பதை கொஞ்சம் பார்ப்போம். நீதிமான் விசுவாசத்தால் பிழைப்பான்றார் சொல்லியிருக்குது. அது எப்படி இந்த பாவத்தை மேற்கொள்கிற விஷயத்தில் எப்படி இது வேலை செய்கிறது என்பதை நாம் பார்ப்போம். என்னன்னு சொன்னால், பாவத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு நிலையிலே இன்றைக்கு விசுவாசிகளாகிய நாம் இருக்கிறோம். முன்ன அப்படி இல்லை. நாம் ரட்சிக்கப்படாததுக்கு முன்பு பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தோம், பிசாசுக்கு அடிமைகளாக இருந்தோம். நம்முடைய நிலைமை மாறிடுச்சு. இப்போ அதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். முன்ன நாம் அடிமைகள்னு சொன்னால் அடிமைகளுக்கு ஒரு சாய்ஸ் கிடையாது. பாருங்கள், ஒரு அடிமையாக அந்த காலத்தில் கொத்தடிமையாக விற்கப்பட்டால் எத்தனையோ நாடுகளில் அடிமைத்தனம் இருந்தது. இப்போ இங்கே வேதாம காலத்தில் கூட அடிமைகளை பற்றி பேசுகிறது. விலை கொடுத்து வாங்கினார்கள் அடிமைகளை. விலை கொடுத்து ஆளுகளை வாங்கினாங்க பாருங்கள். வேலைக்கு வாங்கி அவங்களுக்கு ஒன்றும் சாய்ஸ் கிடையாது. அவங்க இன்றைக்கி எனக்கு லீவு, அவங்க யூனியன் வச்சுக்கிட்டு அதெல்லாம் பேசலாம் முடியாது. அதெல்லாம் ஒன்றும் சாய்ஸே கிடையாது. செய்யணும், எந்திரணும், உட்காரணும். அவன் ஒரு மனுஷனை மாதிரியே நடத்தப்பட மாட்டான். சில முதலாளிகள் நல்லவர்களாக இருந்தால் கொஞ்சம் நல்லா வச்சுக்குவாங்களோ ஒழிய, மற்றபடி அவனுக்கு உனக்கு என்னப்பா பெரிய, கொஞ்சம் நேரம் தூங்குறியா, ரெஸ்ட் எடுக்கிறியா, சாப்பிட்டுக்கிறியா அப்படின்னு கேட்க ஆள் கிடையாது. ஏதோ சாப்பாடு கிடைக்குமோ ஒழிய சொன்னதை செய்கிறதுக்காக தான் இருக்கிறான். அவனுக்கு ஒரு பெரிய ஒரு
அவன் ஒரு காரியத்தை தெரிந்து கொண்டு அவன் செய்ய முடியாது, தீர்மானித்து அவன் செய்ய முடியாது. அவனுடைய வில்லையை தூக்கி ஓரம் வச்சிட வேண்டியதான், அவனுடைய சித்தம் கொள்ளுகிற ஆற்றலை தூக்கி ஓரம் வச்சிட வேண்டியதான். நாளைக்கு நான் ஜூக்கு போக போகிறேன், நாளைக்கு நான் பீச்சுக்கு போக போகிறேன்னா தீர்மானம் எடுக்க முடியாது. அவங்க கேட்பாங்க, நீ யார் தீர்மானம் எடுக்கிறது? நாங்கள் சொல்லுவோம் நீ என்ன பண்ணணும் அப்படின்னு. அதுதான் ஸ்லேவ், அதாவது அடிமை என்கிறது. அப்போ பாவத்துக்கு பிசாசுக்கு அடிமைகளாக இருந்தபோது நாம் ஒரு தீர்மானத்தை எடுத்து, நான் பாவம் செய்ய முடியாதுங்கிற ஒரு தீர்மானத்தை எடுத்து பாவம் செய்யாமல் இருக்க முடியவில்லை. தீர்மானத்தை எடுக்கிறேன், ஆனால் செய்ய எனக்கு சக்தி கிடையாது. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் செய்ய விரும்பாத செய்கிறேன், எதை செய்ய விரும்புகிறேனோ அதனால செய்ய முடியல. ஏனென்றால் எனக்குள்ள பாவம் என்கிற ஒரு மாபெரும் சக்தி இருந்து கொண்டு என்னை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். அதுதான் அந்த பாவத்தின் அடிமைத்தனம். ரட்சிப்பில் என்ன ஆயிடுச்சு, அந்த நிலையிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டு, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு இப்பொழுது சுதந்திரமாய் நாம் இருக்கிறோம். இப்போ நான் தீர்மானிக்கலாம், இப்போ நான் பாவம் செய்யவும் தீர்மானிக்கலாம், பாவத்தை வேண்டாம் என்று தள்ளவும் நான் தீர்மானிக்கலாம். இருக்கீங்களா? பாருங்க, பிசாசு அடிமைப்படுத்துகிறான், ஆண்டவர் அடிமைப்படுத்துகிறது கிடையாது. நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் நம்ம அடிமையாக்குகிறது கிடையாது, பிசாசு நம்ம அடிமையாக்குகிறான். சிலர் நினைக்கிறாங்க ஆண்டவர்கிட்ட வந்துட்டா அவர்கிட்டையும் ஒரு அடிமை மாதிரி, முன்ன அங்கே பிசாசுக்கு அடிமையாக இருந்தேங்க, இப்போ நான் ஆண்டவருக்கு அடிமையாக இருந்துட்டு போகிறேன், அவரே எல்லாம் பார்த்துக்குவார் அப்படின்னு. ஒரு ஒரு விதமான போதனைகள் இருக்குது பாருங்கள் கிறிஸ்தவ மார்க்கத்தில். அவங்க என்ன சொல்கிறாங்க, வெற்றி வாழ்க்கை வாழணும்னா லெட் கோ அண்ட் லெட் காட், அவர் பார்த்துக்குவார். கடவுள், நீ வந்து ரட்சிக்கப்பட்டினா, பரிசுத்தாவியை பெற்றினா, நீ ஆட்டோமேட்டிக்காக நீ வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்வா என்று கிடையாது. அப்படி சொல்லலை வேதம். கடவுள் நம்மளை மனுஷனாக மதிக்கிறாரு, நம்ம என்ன சொல்லுகிறாரு, தீர்மானம் எடுக்க சொல்லுகிறாரு, எதை தெரிந்தெடுத்துக்கொள்ள வேணுமோ அதை தெரிந்தெடுத்துக்கொள்ள சொல்லுகிறாரு. தெரிந்து நம்முடைய சுதந்திரத்தை பயன்படுத்தி எது வேணும்னு தெரிந்தெடுத்துக்கொண்டு அதை செய்ய சொல்லுகிறாரு. கர்த்தர் நம்ம மதிக்கிறார், நீங்களும் உங்களை மதியுங்கள். கர்த்தர் நம்ம பொம்மை மாதிரி ஆட்டுறது கிடையாது. ஹலோ, இருக்கீங்களா? நம்ம பொம்மை மாதிரி ஆட்டி வைக்கிறது கிடையாது. ஏன்னா அவர் தான் நம்ம உண்டாக்குனார். அதனால் அவர் சொல்கிறார், உனக்கு மூளை இருக்குது, நீ சிந்தி, உனக்கு என்ன வேணுமோ அதை தெரிந்து கொள். என்ன தெரிந்து கொள்ளணும்னா சொல்கிறேன், நான் எப்படி வாழ வேணும் என்றால் நான் போதிக்கிறேன், ஆனால் நீ தெரிந்து கொள் என்று சொல்லுகிறார். இதுதான் கர்த்தருடைய வழி பாருங்க. ஆகவே பாவத்திற்கு நான் மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு திறமை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் வந்திருக்கிறது. முன்ன மாட்டேன்னு சொல்ல முடியாது, அது செஞ்சால் சொல்லி தான் சொன்னால் செஞ்சு தான் ஆக வேண்டும். இப்பொழுது நான் மாட்டேன் என்று சொல்லக்கூடிய, மறுப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு நிலையிலே நீங்களும் நானும் இருக்கிறோம். இதை பற்றி சில காரியங்களை சொல்கிறேன் பாருங்கள். இது எப்படி, இது எதில் இந்த காரியங்கள்லாம் எப்படி நமக்கு உண்டாகிறது என்பதை குறித்து 4 காரியங்களை சொல்லுகிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். இதுக்கும் நீதிக்கும் உள்ள சம்பந்தத்தை எல்லாம் பாருங்கள். எப்படி ஒரு மனுஷன் பாவத்துக்கு நோன்னு சொல்கிறான், பாவத்துக்கு முடியாது, நான் பாவம் செய்ய மாட்டேன்னு எப்போ சொல்லுகிறான், எப்படி சொல்லுகிறான், எப்படிப்பட்டவன் சொல்லுகிறான் பாருங்கள். 1 கொரிந்தியர் 15:34. நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாது இருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன். விசுவாசிகளுக்கு எழுதுகிறார், சொல்றாரு, பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்து கொண்டு. ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையாக வருது, awake to righteousness. awake to righteousness, விழித்து எழும்புங்கள் சொல்றாரு. நீதிக்கு விழித்து எழும்புங்கள் என்று சொல்லுகிறார். awake என்று சொன்னால் உங்களுடைய சரியான நிலைக்கு நீங்கள் வாருங்கள். சிலர் குடிச்சு போதையில் இருக்கிற மாதிரி இருக்காங்கன்றார். ஆம்பிளிஃபைட் பைபிளில் அப்படியே சொல்லி இருக்குது. புத்தி தெளியட்டும் உங்களுக்குன்றாரு. சரியான விதத்தில் சிந்தியுங்கள், நீதி கேட்ட விதத்திலே நீதிக்காக நீங்கள் விழித்துக் கொள்ளுங்கள் சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் யார், நீங்கள் நீதிமானாய் இருக்கிறீர்கள் என்பதை மனதில் வைத்து அப்படி எண்ணி பாருங்கள். அப்போ பாவத்துக்கு மாட்டேன்னு சொல்வீர்கள். ஹலோ, நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் இதுக்கு நீங்கள் ராஜாவின் பிள்ளைன்னு தெரிஞ்ச போது பிச்சைக்காரனாக இருக்கிறதுக்கு மாட்டேன்னு கண்டிப்பாக சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? யார் பாவத்துக்கு எஸ்ன்னு சொல்கிறதுனா, தாங்கள் யாருன்னு இன்னும் அதுக்கு விழித்து கொள்ளவில்லை. நான் யார் என்பதை குறித்த ஒரு விழிப்புணர்வு இல்லை. நீதிக்கேற்றபடி அவன் விழித்து கொண்டால் அவன் பாவத்தை வெறுப்பான், பாவத்துக்கு வேண்டாம் என்று சொல்லுவான். அந்த அர்த்தத்தில் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவர்கள் ஏன் பாவம் செய்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் பற்றி தான் பேசுகிறாரு. கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு தான் அந்த வசனம். அவர்களுக்கு சொல்கிறாரு பாவம் செய்யாமல். அப்படின்னா சில கிறிஸ்தவங்க பாவம் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லை, பாவத்தை ரொம்ப சகஜமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க மத்தியில் சில தவறான எண்ணங்கள் இருக்குது. அவங்க தவறான எண்ணங்கள்னா என்ன? ஆமாம், யார் தான் பாவம் செய்யாமல் இருக்கிறா,
இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம ஏதாவது பாவம் செய்ய தான் போகிறோமாக்கும். அவர் செஞ்சார், இவங்க செஞ்சாங்க, அவங்க செஞ்சாங்க, இவர் தெரியும் எனக்கு, அவரும் பாவம் செஞ்சார், இவரும் பாவம், இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்னன்னா பாவம் இல்லாமல் வாழ முடியாதுங்கிற ஒரு தவறான ஒரு எண்ணம் வந்துருச்சு அவங்களுக்கு. எல்லா மனுஷரும் மனுஷர் தானே, நாம் எல்லாம் மாம்சத்தில் இருக்கிற மனுஷர்கள், நம்ம சாதாரண மனுஷர்கள், ஆகவே நம்ம பாவம் செஞ்சு தான் வாழ முடியும் என்கிற ஒரு தவறான எண்ணம் வந்துருச்சு. அந்த எண்ணத்தினாலேயே பாவத்தை அக்காமடேட் பண்ணி கொள்ளுகிறார்கள். பரவாயில்ல, பாவம் செஞ்சால் என்ன பண்ணுறது, மனுஷன் பாவம் தான் செய்வான். மாம்ச பலவீனம் பிரதர், மாம்ச கேட்டிருக்கீங்களா நீங்கள்? அதான் பிரதர் மாம்ச பலவீனம் அது. அதனால் அப்படி ஆயிடுது. பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், பாவம் செய்யாதிருங்கள், நீதிக்கேற்றபடி விழித்து கொள்ளுங்கள். அப்போனா என்ன அர்த்தம்? பாவம் செய்யாமல் இருக்க முடியும். எப்போ பாவம் செய்யாமல் இருக்க முடியும்? நான் நீதிமான் என்கிற அந்த உண்மைக்கு நான் என்றைக்கு விழித்து கொள்கிறேனோ அன்றைக்கு தான் பாவம் செய்யாமல் இருக்க முடியும். எண்ணம் மாறணும். நான் நீதிமான் என்கிற எண்ணம் உள்ளத்தில் மேலோங்க வேண்டும். நான் பாவின்னு ஜெபம் பண்ணுற ஆள் பாவம் செய்யறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கிறது. ஹலோ, ஒரு பிரசங்கர் சொல்கிறார், பெரிய ஃபேமஸ் பிரசங்கர், அவர் சொல்கிறார், அவங்க அப்பா, அவர் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவர் பாருங்க. அவங்க அப்பா அம்மாலாம் நிறைய பழைய காலத்து, அந்த காலத்துலேருந்து பெந்தோஸ்காரங்க. சொல்கிறார், அவங்க அப்பா எப்போ ஜெபம் பண்ணாலும் அதில் ஒரு 4 வரி, ஆண்டவரே என் பாவத்தெல்லாம், நான் பெரிய பாவி, என் பாவத்தெல்லாம் மன்னிச்சு எனக்கு இறக்கம் காட்டு ஆண்டவரேன்னு வரான். அப்போ இவர் மகன் நல்லா கொஞ்சம் வளர்ந்து இவர் பிரசங்கியாரானோடனே இவர் இந்த நீதியை பற்றிலாம் போதிக்க இருந்தார். அவர் போதிக்க ஆரம்பித்தார். அவர் தான் இப்படிப்பட்ட காரியங்கள் அந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக போதிச்சவர். ஒரு நாள் அப்படி தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு போய் ஒரு ஹோட்டலில் உட்காந்தப்போ அவங்க அப்பா சாப்பாட்டுக்கு ஜெபம் பண்ண சொன்னால் பாவத்தையெல்லாம் மன்னிற ஆண்டவரேன்னு திருப்பி ஆரம்பிச்சாராம் கதையை. முடிஞ்ச உடனே மகன் கேட்டாராம் அப்பாவை பார்த்து, அப்பா இன்றைக்கி எதாவது பாவம் செஞ்சிங்களா நீங்கள்? அப்பா சொன்னாராம், இல்லையே, இப்போ தானேப்பா எந்திரிச்சு வந்தோம், காலையில் சாப்பிட வந்தோம், இதுக்குள்ளே நான் பாவம் செஞ்சேன்னு கேட்குறேன். இல்லை பாவத்தெல்லாம் மன்னின்னு சொன்னீர், அதனால் பாவம் எதாவது செஞ்சிங்களா? இல்லை, ஒன்றும் செய்யலை. அப்புறம் ஏன் பாவம் செஞ்சா எனக்கு பாவம் இருந்தால் மன்னின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு சொல்கிறாராம், அது பழக்க தோஷம்ப்பா, வேறு ஒன்றும் இல்லை. எங்கள் தாத்தா பண்ணாங்க, எங்கள் பாட்டி பண்ணாங்க, எங்கள் அண்ணங்க பண்ணாங்க, அக்கா தங்கச்சிங்கெல்லாம் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க, நானும் பண்ணுறேன், அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. அப்போ அவருக்கு பாவம் ஒரு ஃபேக்ட் ஆஃப் லைஃப். விசுவாசினா பாவம் செஞ்சுட்டு தான் இருப்பான், பாவம் இருக்க தான் செய்யுது, இது இப்படியே தான் இருக்குமாக்கும், தினந்தோறும் போய் பாவம் மன்னிப்பை கேட்டு வாங்கிட்டு வந்துட வேண்டியதாக்கும். இப்படி ஒரு எண்ணம் பாருங்கள், அந்த எண்ணம் உள்ளே செட்டில் ஆகிடுச்சு. ஏன் அப்படி எண்ணம் செட்டில் ஆகுறது? நான் பாவின்னு. இந்த குடிகாரங்களுக்கெல்லாம் மறுவாழ்வு கொடுக்கறதுக்காக ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க பாருங்கள். அங்கெல்லாம் சுற்றி உட்காந்துக்கிட்டு என் பேர் ரமேஷ், நான் 10 வருஷமாய் போதைக்கு அடிமையாக இருக்கிறேன் அறிக்கை இவர் பண்ணுறாரு. இது நல்லதுன்றாங்க. என்ன சொல்கிறாங்க, எல்லாம் உட்காந்து நீ சொல்லு எத்தனை வருஷம் போதைக்கு அடிமையாக இருக்கிறேன். உட்காந்து சொல்கிறான், நான் 10 வருஷமாக போதைக்கு நான் அடிமையாக இருக்கிறேன். ஏன் ஒரு ஆளாவது எந்திரிச்சு நான் ரமேஷ், நான் கிறிஸ்துவுக்குள் நீதிமானாக இருக்கிறேன் அல்லேலூயான்னு சொல்கிறதே கிடையாது யாரும். அப்போ எதுக்கு விழித்து கொண்டிருக்கிறார்கள்? நான் ஒரு போதைக்கு அடிமை, 10 வருஷமா போதைக்கு அடிமை, 10 வருஷமா குடிக்கு அடிமை, 10 வருஷமா நான் இதுக்கு அடிமை அதுக்கு அடிமை. இதைத்தான் அவர்கள் மனதில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒழிய நான் என்னவா இருக்கிறேன் என்பதை குறித்த எண்ணங்கள் அவர்களுக்குள்ளாக மேலோங்கவில்லை. அவர்கள் நீதிக்கேற்றபடி விழித்துக் கொள்ளவில்லை. அந்த விழிப்புணர்வு வரவில்லை. நான் நீதிமான், சாராய கடையில் எனக்கு என்ன வேலை? ஹலோ, ரெண்டும் ஒன்றா போகாது. அங்கே யாராவது பார்த்தீங்கன்னா போய் சொல்லணும், அங்கே ஒரு நீதிமான் வந்திருக்காருங்க, அவர் ஏதோ கேட்குறாரு பாருங்க, ஓடியே போய்ட்டு வர்றாரு. விழிப்புணர்வு உண்டாகணும். நீதிமானுக்கு அங்கே வேலையே கிடையாது. நீதிமான அந்த அசுத்தத்தை தொடக்கூடாது. நான் யார், நான் எவ்வளவு சுத்தமானவன், எவ்வளவு விலையேறப்பட்ட ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன்ற ஒரு அறிவு எனக்குள்ள வந்த உடனே அந்த பாவம் எனக்கு தூரமாகி விடுகிறது. அந்த பாவத்துக்கு நோன்னு சொல்ல ஆரம்பிக்கிறேன். பாவம் செய்யாமல் நீதிக்கென்று விழித்துக் கொள்ள ஆரம்பிக்கிறேன். பாவம் செய்யாமல் இருக்கிறது நீதிக்கென்று விழித்து இருக்கிறது ரெண்டும் ஒன்றா போகுது பாருங்க. நீதிக்கென்று விழிக்கவில்லை என்றால் பாவம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். நீதிக்கென்று என்றைக்கு விழித்துக் கொள்கிறேனோ அன்னைக்கு தான் பாவம் செய்யாமல் இருக்க முடியும். அப்போ எங்கிட்ட இந்த போதைக்கு அடிமையானவர்கள் அனுப்பிச்சுன்னா நான் என்ன சொல்லுவேன்? முதல்ல ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொள்ள சொல்லி, இயேசுவை உள்ளத்தில் ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொள்ள சொல்லி, அதுக்கப்புறம் இதை சொல்லி தருவேன். நான் நீதிமானாக இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறேன், தேவன் இயேசு என்னுடைய ஆண்டவராக இருக்கிறார், விலையேறப்பட்ட ரத்தத்தால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன்,
தேவனுடைய ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் எனக்கு சொந்தமாக இருக்கிறது. கர்த்தர் என்னை நேசிக்கிறார், நான் கர்த்தரை நேசிக்கிறேன். அவருக்காக வாழும்படி என் ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையும் நான் அவருக்கென்று அர்ப்பணிக்கிறேன். 100% என்னுடைய சரீரமாக இருந்தாலும் சரி, மனமாக இருந்தாலும் சரி, என்னுடைய ஆவியாக இருந்தாலும் சரி, எல்லாம் கர்த்தருக்கு சொந்தமானது. கர்த்தர் விரும்புகிறதை நான் விரும்புகிறேன், கர்த்தர் வெறுக்கிறதை நான் வெறுக்கிறேன். ஏனென்றால் தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இதை சொல்லி தருவேன் நான். அதுக்கு தான் சபைக்கு வர்றோம். இங்கே வந்து எல்லாம் மாறும் பாருங்க. இங்கே வந்து அதெல்லாம் மாறும். ஏன்னா இங்கே தட்டி எழுப்புறோம், விழிப்பு உண்டாக்குறோம். ஏன் ஜனங்க பாவம் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த இக்னோரன்ஸ், தாங்கள் யார் என்கிற அறிவு இல்லை. கோயிலுக்கு போகிறாங்க, அங்கேயும் அவங்க சொல்கிறது இல்லை. அங்கே என்ன சொல்ல, நீ பாவி. அங்கே கோயிலுக்கு போய் எல்லாரும் புதுசாக நற்செய்தி கேட்டு வரலான்னு போனால் அந்த நற்செய்தி என்ன, நீ பாவி. பவுலே ஒரு பெரிய பாவி, நீ என்ன அதை விட பெரிய பாவியாக இருப்ப நீ அப்படின்னு நினச்சிட்றாங்க. அவர் சொன்னது என்னன்னு விளங்கிக்கல இவங்க. அவர் சொல்கிறாரு, நான் யாருக்கும் எந்த தீங்கையும் செய்யவில்லைன்றார். என்னப்பா இது அபாண்டமாக இருக்குது. ஸ்தேவானை கொல்லும்போது கொல்றவருடைய துணியெல்லாம் பத்திரமா வச்சுட்டு போய் கல்லெடுத்து அடிங்கன்னு அனுப்பிச்சு ஆளாச்சே நீர். யாருக்குமே ஒன்றும் செய்யலைன்னா எப்படி இது? எத்தனை கிறிஸ்தவர்களை மடக்கி பிடித்து அவர்களுக்கு ஜெயிலில் தள்ளி அவர்களை கொலை செய்யப்படியாக தூண்டி அப்பேற்பட்ட கிறிஸ்துவ சபையை துன்புறுத்துகிற ஒரு மனுஷனாக இருந்துட்டு நான் யாருக்கும் எந்த தீமையும் செய்யலைன்றார். அப்போனா என்ன ஆச்சுன்னா, நான் நீதிமான், நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறேன்றதை திட்டவட்டமாக விளங்கிக்கிட்டாரு. பழசு அவர் கணக்கில் எடுத்துக்கிறதே கிடையாது. அது பழைய ரெக்கார்டுன்றார். என் மனசாட்சி கிளீனாக இருக்குன்றாரு. யாருக்குமே எதுவும் செஞ்சதே இல்லைன்றார். நம்ம அவர் சரித்திரத்தை வாசித்து பார்த்துருக்கோம். ஐயோ எவ்வளோ பெரிய பொய் சொல்கிறாரு அப்படிங்கிறோம். கிடையாது, பொய் இல்லை. ரத்தத்தால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டு மாற்றப்பட்டு புது சிருஷ்டியாக இருக்கிற, அதுதான் அதனுடைய அர்த்தம் பாருங்க. அப்போ நீங்களும் அப்படித்தான். நாம் இக்னோரண்ட்டாக இருக்கும்போது, அறிவில்லாமல் இருக்கும்போது தான் பாவம் செய்கிற மொழிய, நான் யார் என்பதை குறித்த அறிவு வந்துருச்சுன்னா பாவம் செய்கிறது ரொம்ப கஷ்டமாக. நான் சொன்னேன் இல்லையா, இப்படி பார்த்துக்கிட்டு இப்படி போக முடியாது. நீதிமான் என்று எண்ணிக்கொண்டு பாவம் செய்ய முடியாது. எந்த டைரக்ஷனில் பார்க்குறனோ அந்த டைரக்ஷனில் தான் போக வேணும். நான் இப்படி போனேன்னா இப்படி திரும்பணும். நான் வேறு விதமாக பார்க்கணும், வேறொன்றை பார்க்க வேணும். எங்கே போக விரும்புகிறேனோ அதை பார்க்க வேண்டும். அப்போ நான் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நான் பாவின்னு சொல்லிட்டு வரைக்கும் பாவம் செய்யாமல் இருக்க முடியாது. எப்படி நான் இந்த பக்கத்தை பார்த்துக்கிட்டு இப்படி அங்கே போகிறது? பின்னால் பார்த்துக்கிட்டு முன்னால் எப்படி நான் போக முடியும்? நான் நீதிமான் என்று சொல்லும் போது தான் நான் முன்னால் திரும்புகிறேன். அப்போ தான் நான் முன்னேறி போக முடியும். எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? அப்போ பாருங்கள், நீதிக்கென்று விழித்து கொள்ள வேணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் விழித்து கொள்ள வேணும்னா என்னன்னு புரியுது பாருங்கள். சிலர் வந்து அப்படியே நம்ம பாட்டுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் பேசாமல் சாப்பிட்டுட்டே இருக்கிறோம். போட்டு சாப்பிட்டுட்டே, நல்லா டால்டாவை போடு, நெய்யை போடு, அதை போடு, இதை போடு, நல்லா கொழுப்பாக கறி கொடுக்கும்போது அவன் கசாப்பு கடையில் போயிட்டு நல்லா கொழுப்பை வெட்டுப்பா. அவன் கொழுப்பை எடுத்து அவனுக்குன்னு வச்சுக்கலாம். அவன்கிட்ட சொல்கிற அந்த கொழுப்பை கொஞ்சம் போட அப்படிங்கிறது. அப்படி எடுத்துக்கிட்டு வந்து அந்த கொழுப்பை கொண்டு வந்து தகன்னு பொறிச்சு அப்படியே அந்த எண்ணெயெல்லாம் மேலே மிதக்கி வர செய்து அதை எடுத்து ஊற்றி அதை எடுத்து சாப்பிட்டு இப்படியே திடீர்னு பார்த்தீங்கன்னா சரீரத்துக்கு காத்தடிச்சு விட்டா மாதிரி இருக்குது. அப்படி வர 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 பெருகிட்டே போகுது. கொஞ்சம் போக 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 நமக்கு ஒன்றும் அது விழிப்புணர்வு வரமாட்டேங்குது பாருங்கள். பேண்ட்டெல்லாம் கொஞ்சம் டைட் ஆகுது, சட்டையெல்லாம் கொஞ்சம் டைட் ஆகுது. அப்போ கூட அந்த விழிப்புணர்வு எப்படி தான் தெரியல, அது விழிப்புணர்வு வரமாட்டேங்குது. எப்படி இருக்கிறோன்னா, பேண்ட் டைட் ஆச்சுன்னா அந்த 4 பேண்ட் எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் இன்னும் 2 இன்ச்சு விலைக்கு அடித்து தர சொல்லு. அறிவே இல்லை பாருங்கள். ஏன்டா அப்படி இப்போ ஆச்சு, வயிறு ஏன் அப்படி ஆச்சு? பேண்ட்டை சரி பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம சரி பண்ணுவோம். முதல்ல பேண்ட்டில் இல்லை பிரச்சனை, நமக்கு தானே பிரச்சனை. நம்ம எப்படி இப்படி பெருசாகிட்டே போகிறோம்? இதை நிறுத்த வேண்டாமா? ஹலோ, இந்த சபையில் விழித்திருக்க பண்ணுவோம் நாங்கள். வந்தீங்கன்னா சட்டை வர வர துவைக்க அது சுருங்கிக்கிட்டே போகுதுங்க. அது சுருங்கலை. இப்போலாம் சுருங்குற சட்டைலாம் வர்றதில்லை. அது அந்த காலம். இப்போ நல்லா வருது. சுருங்குறதும் இல்லை, கலர் தேய்கிறதும் இல்லை, ஒன்றும் கிடையாது. அற்புதமான சட்டைங்க வருது. இது என்னன்னா, நம்ம சரீரம் நாளுக்கு நாள் பெருத்துக்கிட்டே போகுது. நம்ம சாப்பிடும்போதே கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது. இக்னோரன்ஸில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் கூட யோசிக்காமல் சாப்பிட்ருக்கோம். என்ன சாப்பிட்றோன்னு பார்க்காம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம்.
ஒருத்தர் சொல்றார், நல்லா சாப்பிடுங்க. நான்லாம் அந்த காலத்தில் நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டை சுற்றி 4 ரவுண்டு ஓடி வந்துட்டு திருப்பி உட்காந்து சாப்பிடுவேன். நான் போட்டு நிரப்புறாராம், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி. அவர் என்ன சின்ன பசங்களுக்கு சொல்லித்தரார், அவன் வயசு இருக்கும்போதுப்பா நான் நல்லா சாப்பிட்டுட்டு ஓட்டு சுற்றி 4 ரவுண்டு திருப்பி வந்து நான் போட்டு அமுக்குவேன் நல்லா. இவனும் ஓடி ஓடி பார்க்குறான், அது இறங்கவே மாட்டேங்குது. இந்த ஓடுறதுக்கு மேலே இங்கே உள்ள போடுறது அதிகமாக இருக்குது, விழிப்புணர்வே வரமாட்டேங்குது. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா சிலருக்கு ஒரு நாள் விழிப்புணர்வு வந்துடுது. பார்த்துருக்கீங்களா? விழிப்புணர்வு வந்துடுது. திடீர்னு அவங்கள பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சே, என்ன இப்படி இருக்கிறோம், நம்ம ஷூவை கூட நம்மளால் பார்க்க முடியலையே, குனிஞ்சு லேச கூட கட்ட முடியலையே, அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு வர ஆரம்பிக்குது. விழிப்புணர்வு வந்துட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வித்தியாசமாக நடந்துக்கிறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா சாப்பாட்டை அதை கம்மி பண்ணி இதை குறைய, அதை சாப்பிட்றதில்லை, இதை சாப்பிட்றதில்லை, வெஜிடபிளை மட்டும் நான் சாப்பிட போகிறேன்னாக்கும் இனிமே அது கிடையாது இது கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா ரேடிக்கல் சேஞ்ச். பாருங்கள், நீங்கள் தலையிலேயே அடித்து 1000 தடவை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. பேண்ட்டை மாற்றுவாங்க, அதை மாற்றுவாங்க, இதை மாற்றுவாங்க, எல்லாத்தையும் மாற்றுவாங்க. கதவு கூட கொஞ்சம் அகலமாக வைப்பாங்களே ஒழிய தங்களை மாற்றிக்கணுன்ற அந்த அறிவை வர்றதில்லை. ஆனால் ஒரு விழிப்புணர்வு உண்டாகும் போது என்ன பண்ணுறாங்க, தங்களுக்குள்ள ஒரு ரேடிக்கல் சேஞ்ச், ஒரு அபார தீவிரவிதமான ஒரு மாற்றம். பார்த்துருக்கீங்களா? அப்படியா இது தீவிரவிதமான ஒரு மாற்றம். இது எங்கிருந்து வந்தது இந்த மாற்றம்? பாருங்க, எண்ணங்களிலே மாற்றம் உண்டாகிவிட்டது. அதனால நடைமுறையிலே பல மாற்றங்களை ஏற்படுத்துகிறார். சாப்பாட்டை அதான் பைபிளில் சொல்லியிருக்கு, நான் சொல்லலை. சாப்பாட்டு வயிறுக்கும் சாப்பாடு வயிறுக்கும், வயிறு சாப்பாட்டுக்குன்ற ஃபிலாசபி அவங்களுக்கு. அவங்க தத்துவம் என்னென்னா, சோறு எதுக்கு இருக்குது, கொட்டிக்கிறதுக்கு தான் இருக்குது. வயிறு எதுக்கு இருக்குது, அது கொட்டிக்கிறதுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபிலாசபி. அதனால வயிறு இருக்க வரைக்கும் கொட்டிக்கோ, சாப்பாடு இருக்க வரைக்கும் போட்டுக்கோங்கிற மாதிரி ஃபிலாசபி. அப்போ திடீர்னு இப்போ யோசிக்க ஆரம்பிக்கிறேன், சேச்சா இருக்கிறதெல்லாம் எடுத்து கொட்டக்கூடாதுப்பா, கரெக்டாக அளவாக அளந்து சாப்பிட வேணும்னு ஒரு விழிப்புணர்வு வருது. விழிப்புணர்வு வந்த உடனே ஒரு ரேடிக்கல் சேஞ்ச், ஒரு முற்றிலுமான ஒரு மாற்றம், எண்ணத்தில் மாற்றம் வந்த உடனே மாட்டேன்னு சொல்கிறாங்க. எதை விரும்பி சாப்பிட்டாங்களோ அதே மாட்டேங்கிறாங்க. இல்லையா? பாயிண்ட்டுக்கு வரேன். இப்போ நான் பாயிண்ட்டை விட்டு விலகிறதே இல்லை. நீங்கள் சிரிச்சு பாயிண்ட்டை விட்டுறாதீங்க. நம்ம பாவத்துக்கு நோன்னு சொல்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். மனதிலே மாற்றம் வந்த பிறகு நான் இப்படி இருக்கக்கூடாது, சே இது கேவலமாக இருக்குது, நான் இப்படி இருக்க போகிறேன், என் சரீரத்தை நான் சரி பண்ண போகிறேன், நான் நன்றாக வாழ வேணும், நான் சுகதேகியாக இருக்க வேணும், நீண்ட நாள் வாழ வேண்டும், நான் கடவுளுடைய நோக்கங்களை வாழ்க்கையில் நிறைவேற்ற வேணும், அதுக்காக நான் சுகமாக இருக்க வேணும், ரொம்ப விலை கொடுத்து வாங்கக்கூடாது, நான் நல்லா இருக்கணும். ஆகவே சும்மா இப்படியே காத்தடிச்ச மாதிரி போகிறது நல்லதில்லை. அதுக்குன்னு காற்றுல பறந்துடுற மாதிரி போகிற மாதிரி இருக்கக்கூடாது. எண்ணத்தில் மாற்றம் வந்த உடனே எதையெல்லாம் விரும்பி அள்ளி சாப்பிட்டாங்களோ அதுக்கெல்லாம் நோன்னு சொல்லக்கூடிய ஆற்றல் வந்துருச்சா இல்லையா? இல்லை, டாக்டர்கிட்ட போகிறாங்க, டாக்டர் சொல்கிறார் இதை சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோதான் நீ அப்படிங்கிறார். அப்புறம் தான் அறிவு வருது, ஓஹோ எப்பா இது வேண்டாம். அதுக்கு முன்னால் கேட்டிங்கன்னா சொல்ல, என்ன பண்ணுறது பிரதர், சோதனை ரொம்ப மேற்கொள்ளுது பிரதர், அதை வச்சாலே என்னால் கையை வைக்காமல் இருக்க முடியல பிரதர், அதை வச்சாலே 2 சாப்பிட்லான்னு ஆரம்பித்து கடைசியில் 20 சாப்பிட்டு முடிக்கிறேன் பிரதர். அது முடியாதுன்ற மாதிரி பேசுவாங்க. இது முடியாது பிரதர், அது நிறுத்த முடியாது பிரதர்னு. ஒன்றும் இல்லை, அவங்க அதை எடுத்து இப்படி வாயில் வைக்கும்போது ஒரு துப்பாக்கி இங்கே வைங்க சொல்கிறேன், நீ வாயில் வச்சுன்னா குண்டு உள்ள தொலைக்கும் சொல்லி பாருங்க, மரியாதையை கீழே போட்டுருவாங்க. அப்போ முடியுது இல்லை? யோசிக்கிறதுல தான் இருக்குது பாருங்க, திங்கிங்கில் தான் இருக்குது. நம்ம எப்படி திங்க் பண்ணுறோம், இது நம்ம அழிக்கும், இது நல்லதில்லை அப்படின்னு திங்க் பண்ணோம்னா டகார்னு நம்முடைய எல்லா நடவடிக்கைகளும் மாறிடுது, நம்முடைய செயலெல்லாம் மாறிவிடுகிறது. பாவத்துக்கு வாங்க, அது அப்படிதான். நான் நீதிமான் என்று நான் எண்ணும் போது, இயேசுவின் இரத்தத்தால் நான் கழுவப்பட்டவன், அவர் எனக்காக மரித்து இரத்தம் சிந்தி என்னை மீட்டு கொண்டார், அவ்வளவு பெரிய கிரயம் எனக்காக செலுத்தப்பட்டிருக்கிறது, இவ்வளவு ஒரு மலிவான காரியத்தில் நான் இறங்கப் போவது இல்லை என்ற ஒரு அறிவு வந்த பிறகு, நான் எவ்வளவு விலையுயர்ந்த இரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிற அறிவு வந்த உடனே எப்பேற்பட்ட பாவ சந்தோஷங்களையும் வெறுக்கக்கூடிய ஒரு மனநிலை உண்டாகிறது. எதை விரும்பி நாம் ஏற்றுக்கொண்டோமோ அதை வெறுக்க ஆரம்பிக்கிறோம். இருக்கீங்களா? அதே மாதிரி தான் பணம் விஷயத்தில் பாருங்கள். உதாரணம் கொடுத்தா தான் வழங்குது ஜனங்களுக்கு. பண விஷயத்தில் அதே மாதிரி தான். என்ன பண்ணுறாங்க,
கடன் மேலே கடன் வாங்கி 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 அப்புறம் கடனில் போய் சிக்கி முழுகி, பிரதர் ஜெபம் பண்ணுங்க பிரதர்னு வருவாங்க. எல்லா உபவாச ஜெபத்துக்கும் போயிடுறது. ஏன்னா கடன் பிரச்சனை ஜெபம் பண்ணுறாங்க, அதுக்காக போயிடுறது. ஏதாவது ஒரு அற்புதம் தேவைன்னு சொல்லி எங்கேயாவது போய் கடன் பிரச்சனையிலேருந்து விடுதலை கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. எங்கிட்ட வந்து ஆள் ஒரு நாள் சொன்னேன், கடனில் ரொம்ப மூழ்கிட்டேங்க, அவ்வளோதாங்க போச்சுங்க, ஜெபம் பண்ணுங்க. கடைசியாக இங்கே வந்திருக்கேன், நான் சொன்னேன் கடன் வாங்குறது நிறுத்துங்கன்னு சொன்னேன். சாப்பிட்டுட்டு இருக்கிற ஆளை சாப்பிடாதுன்னு சொல்கிற மாதிரி அது. நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிற ஆளை சாப்பிடாதுன்னு சொல்லி பாருங்கள், தலை வலிக்குதும்பா, இடுப்பு வலிக்குதுங்கப்பா, முதுகு வலிக்குதும்பா, ஒன்றுமே முடியல, தலை சுற்றுதும்பா. அந்த மாதிரி கடன் வாங்கி 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 சாப்பிட்டுட்டு இருந்தாலும் கடன் இனிமே வாங்காதே, நீ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பான்னு சொல்லியிருக்கியா, வாங்காத இனிமே, நீ கடன் ஒழியணுமா, நீ வாங்காத நிறுத்து முதல்ல அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே மருந்து ஊற்றுன மாதிரி இருக்குது அவங்களுக்கு. லேஸில் நடக்காது பாருங்கள். அதுக்கு தான் போதிக்கிறோம். ஏன் போதிக்கிறோம்? மனம் புதிதாக வேண்டும். மனம் புதிதாகும் போது, அப்போ மனம் புதிதாகும் போது என்ன ஆகிறது? அந்த கடன் வாங்குகிற பழக்கத்தை முறிக்கிறோம். எதை நாம் முன்ன மதியீனமாக செய்து கொண்டே இருந்தோமோ, மேலே மேலே வாங்கி 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 நம்மையே அழித்து கொண்டிருந்தோமோ, அந்த பழக்கத்தின் வேரோட அந்த பழக்கம் அறுபட்டு போகிறது. எதை நாம் விரும்பி செய்து கொண்டிருந்தோமோ, எதை தவிர்க்க முடியாதுன்னு நினைச்சோமோ அதை இப்போ தவிர்க்க முடிகிறது இல்லைங்களா? அப்போ விழிப்புணர்வு உண்டாக வேணும். எல்லாம் சொல்லுங்க, நீதிக்கென்று விழித்து கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க, நீதிக்கென்று விழித்து கொள்ளுங்கள். பாவம் செய்யாமல் நீதிக்கென்று விழித்துக்கொள்ள சொல்லி சொல்லுறது. யாராவது தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்பி விட்டா அப்படி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி தான் இது. சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் விழித்து கொண்டால் நலமாக இருக்கும். ஏனென்றால் வெற்றி அதில் தான் இருக்கிறது. அப்போ பாருங்கள், விழித்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அது எதில் வருது? விழித்து கொள்றதுனா திங்கிங்கில் விழித்து கொள்ளுகிறது, நம்முடைய எண்ணங்களில் விழித்து கொள்வது. நம்ம எண்ணுகிற விதம், நம்முடைய அப்ரோச், நம்முடைய மனதின் எண்ணங்களை மாற்றி அமைக்க வேண்டும். தவறான எண்ணங்கள், எல்லாம் பாவம் செய்கிறாங்க, பாவம் செய்யாமல் இருக்க முடியாதாக்கும், மனுஷன்னா இப்படிதாக்கும், அதெல்லாம் மாற்றிட்டு பைபிளில் என்ன சொல்லியிருக்குது, தாத்தா பாட்டி சொன்னது, அவர் சொன்னது, இவர் சொன்னதெல்லாம் எடுத்து போட்டுட்டு பாவம் செய்யாமல் நீதிக்கென்று விழித்திருங்கள்னு சொல்லியிருக்குது. அப்போ பாவம் செய்யாமல் இருக்க முடியும், நீதிக்கென்று விழித்திருக்க முடியும். நான் நீதிக்கென்று விழிச்சுக்கிட்டேன்னா பாவம் செய்யாமல் இருக்க முடியும் என்கிறதை அறிந்து கொண்டு நீதிக்கென்று விழித்து கொள்ள வேணும். அப்போ நீதிமான் என்கிற சத்தியம் விளங்குறதுல எவ்வளோ பெரிய காரியம் அடங்கிருப்பாருங்க. ஒருத்தர் நீதிமான் விளங்கிட்டா அவன் பாவம் செய்கிறது, சோதனைகள் வரலாம், ஆனால் அவன் பாவம் செய்கிறது ரொம்ப கடினமாகி விடுகிறது. ரெண்டாவது, நீங்கள் பாவத்துக்கு மரித்தீர்கள் என்று உங்களை குறித்து எண்ண வேண்டும். பாவத்துக்கு மரித்தவர்கள் என்று உங்களை குறித்து எண்ண வேண்டும். ரோமர் எழுதின நிருபம் 1 அதிகாரம், ரோமர் 1 திருப்போம். ரோமர் 6:1. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படி பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. 5 அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நீதியை பற்றி பேசுகிறார். பாவம் இருந்த இடத்துல எப்படி நீதி மிகவும் அதிகமாக வந்துருச்சு கிருபையினால். முன்ன பாவம் இருந்தது, இப்போ நீதி வந்திருக்குது. முன்ன ஒரு மனுஷனால் பாவம் உண்டாச்சு, இப்போ ஒரு மனுஷனால் நீதி உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஆதாம் பாவத்தை கொண்டு வந்தான், இப்போ இயேசு நீதியை கொண்டு வந்திருக்கிறாருன்னு 5 அதிகாரத்தில் அதுதான் போதனை. அது முடிஞ்ச உடனே 6 அதிகாரம் எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படி பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைத்திருப்போம்? எல்லாம் சொல்லுங்க, பாவத்துக்கு மரித்த நான். பாவத்துக்கு நீங்கள் மரித்திருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் பாவத்துக்கு மரித்துட்டீங்க? பாவத்துக்கு மரித்திருக்கிறீர்கள்னு சொன்னால் பாவம்னு வரும்போது அதுக்கு செத்துட்டீங்க நீங்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ செத்தவன் பாவம் செய்ய முடியுமா? செய்யவே முடியாது. ஒருத்தன் பயங்கரமான குடிகாரன், கொள்ளைக்காரன், அடிதடியில் இறங்குறவன், கொலை பண்ணுறவன், பயங்கர ஒரு பொல்லாத பேர் வழின்னு வைப்போம். அவன் செத்து கிடக்கிறான்னு வைங்க, செத்து அவன் உயிர் போயிடுச்சுன்னு வைங்க. அப்புறம் யாராவது பார்த்து பயந்து ஓட போகிறாங்களா? அவனை பார்த்து முடியாது. ஏன்னா அவன் உலகத்தில் செயல்படுகிறதுக்கு அவனுக்குள்ளே இருந்த அந்த உயிர் இப்போ போயிடுச்சு. இனிமேல் அவன் வேறு உலகத்தில் இருக்கிறான், அங்கே போய் ஏதாவது நடத்திப்பிக்க வேண்டியதான். இங்கே ஒன்றும் பண்ண முடியாது, இவன் கையை காலை அசைக்க முடியாது. அப்போ ஜனங்கள்லாம் கிட்ட வந்து அவனை பார்க்குறாங்க. எவ்வளோ பெரிய இவன் பொல்லாதவனாக இருந்தாலும் பயந்து ஓடினவங்கலாம் இப்போ கிட்ட நெருங்கி வந்து பார்க்குறாங்க. ஏன்னா இவன் செத்து விட்டான், இனி ஒன்றும் செய்ய முடியாது. பாவத்துக்கு மரித்தவர்கள் என்று தங்களை எண்ணிக்கொள்கிற, பாவத்துக்கு நான் செத்துட்டேன், இனிமே நான் அதை செய்ய முடியாது, நான் செய்ய போகிறதில்லை என்று தங்களை குறித்து அப்படி எண்ணுகிறதில்லை. பல வருஷங்களுக்கு முன்பாக எனக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன், 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே இந்த ஒரு கல்லறை தோட்டத்தில் ஒரு அடக்க ஆராதனைக்கு போயிருந்தேன். அங்கே சும்மா அட்டன் பண்ணுறதுக்காக போயிருந்தப்போ ரொம்ப ஏர்லியாக போயிட்டேன்.
எங்கள் அம்மா அங்கே நின்றுட்டுருக்காங்க, இன்னொரு அம்மா ஒருத்தங்க அங்கே அவங்களோட நின்றுட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அங்கே இன்னும் அந்த அடக்கம் பண்ண வேண்டிய ஆட்கள் வரலை. நாங்கள் காத்து கொண்டிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 பெண்கள் வந்தாங்க. திடீர்னு நேராக ஒரு கல்லறைக்கு போனாங்க. கேண்டல்லாம் அங்கே மெழுகுவத்தியெல்லாம் பற்ற வச்சு அங்கே வச்சாங்க. நாங்கள் சும்மா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் என்ன பண்ணுறாங்க. திடீர்னு பார்த்தா அந்த அம்மா ஒரு 2 சிகரெட் எடுத்து பற்ற வச்சு டக்குன்னு அந்த கல்லறை மேலே வச்சாங்க. எனக்கு இது ரொம்ப புதுமையாக இருந்தது. நான் எங்கள் அம்மாவை பார்த்து கேட்டேன், என்ன இந்த மாதிரி 2 சிகரெட்டை பற்ற வச்சு கல்லறையில் வைக்குதேன்னு. அந்த மாதிரி சொன்னாங்க, பாவம் அவர் சிகரெட் பிடிச்சிருப்பார் போல இருக்கு, உயிரோடு இருந்த காலத்தில் சிகரெட் குடிக்கிற ஆளாக இருந்திருப்பார், அதனால் அவருக்கு ஆசைக்காக 2 சிகரெட்டை பற்ற வச்சு அந்த அம்மா வச்சிருக்கிறாங்க போல இருக்குது அப்படின்னாங்க. நான் சொன்னேன், உயிரோடு இருந்தப்போ ஒன்றா தான் குடித்தார் அவர். இப்போ ஒன்று கூட குடிக்க முடியாத ஆளுக்கு 2 பற்ற வச்சான்னு அர்த்தம். இது உண்மை சம்பவம், இது கதையல்ல, நிஜம்.